முதல் கேள்வி, நடுவண் அரசு டேசாம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது. சரிங்களா? தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் யார சொல்லுவான்? ஈரோட்டு சிங்கம், வெந்தாடி வேந்தர் என்றெல்லாம் பெரியாரை நம்ம அழைப்போம். அவருக்கு அஞ்சல் தலை எப்ப வெளியிட்டாங்கன்னா 1978 வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? 1978 வெளியிட்டிருப்பாங்க. இதே பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு எப்பப்ப அஞ்சல் தலை? 1995 வெளியிட்டிருப்பாங்க. 1995 பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. பெரியாருக்கு 1978. 1970 தான் அவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருப்பாங்க? யுனெஸ்கோ தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்ற பட்டத்தை கொடுத்திருப்பாங்க. பெண்கள் மாநாட்டுல, சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டு தான் 1938 என்ன செஞ்சிருப்பாங்க? அவருக்கு பெரியார் என்ற பட்டத்தை பெண்கள் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 2வது கேள்வி, 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 4ஆம் தமிழ்ச்சங்கம் பாண்டித்துரை தேவர். சரிங்களா? பாண்டித்துரை தேவர் ஒரு முறை மதுரைக்கு சொற்பொழிவாற்ற வராருப்பா. அவருடைய பழக்கம் என்னன்னா, திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் படிச்சுட்டு தான் அவருக்கு சொற்பொழிவாற்றுடைய பழக்கமா இருந்திருக்கு. மதுரையில கேட்டிருக்காரு, புத்தகங்கள் இல்லைன்னு இருக்காங்க. உடனே என்னடா 3 சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்து நகரத்துல ஒரு திருக்குறள் கம்பராமாயணம் கூட கிடைக்கிறதுக்கு அரிதா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சிருக்காரு? அப்ப இதுக்கு ஒரு வழி 4ஆம் தமிழ் சங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பாண்டித்துரை தேவர் மேற்பார்வையில பாஸ்கர சேதுபதி தலைமையில என்ன செய்யறாங்க? ஊவேசா, ராகவனார், பரிதிமார் கலைஞர் பங்களிப்போட 4ஆம் தமிழ் சங்கம் மதுரை சேதுபதி உயர்நிலை அமைச்சிருப்பாங்க. அதை தோற்றுவித்தவர் யாருன்னா பாண்டித்துரை தேவர். சரிங்களா? அதே மாதிரி திருமலை நாயக்கர். சரிங்களா? திருமலை நாயக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம மதுரையில் நடக்கக்கூடிய மீனாட்சி திருக்கல்யாணத்தை, அழகர் கோயில் சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றிணைத்து விழாவை ஒன்றாக்கியவர், சித்திரை திருவிழாவாக்கியவர் யாருன்னா திருமலை நாயக்கர் தான். திருமலை நாயக்கர் மஹாலை கட்டியிருப்பாரு. தென்னிந்தியாவின் தாஜ்மஹால் என்று அழைக்கக்கூடிய ஒரு மஹால் எதுனா நம்ம திருமலை நாயக்கர் மஹால் தான். சரிங்களா? அதே மாதிரி கூட்டுறவு பண்டகசாலை, பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தியவர் யாரு? முத்துராமலிங்க தேவர் ஏற்படுத்தியவர். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை ஏற்படுத்தியவர் முத்துராமலிங்க தேவர் ஏற்படுத்தியிருப்பார். சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி, பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்கள் டேஸ் இல்லாமை. சரிங்களா? அது யார் சொல்லியிருப்பா? பெரியார் சொல்லியிருப்பாரு. பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்கள் ஒன்று எது இல்லை? அவங்களுக்கு சொத்துரிமை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சொத்துரிமை இல்லைன்னு இருப்பாங்க. இப்ப சொத்துரிமையை நீக்கி என்ன செஞ்சிருப்பாங்க? சாதாரண உரிமை ஆக்கியிருப்பாங்க. அடிப்படை உரிமைகள்ல சொத்துரிமை நீக்கியிருப்பாங்க. அது பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களும் ஒன்று, சொத்துரிமை ஏதா இல்லை என்று சொன்னவர் யாரு? தந்தை பெரியார் சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்து 4, இன்ஸ்டிங் என்னும் ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இன்ஸ்டிங் என்னும் ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல் எது? இயற்கை அறிவு. சரிங்களா? இயற்கை அறிவு தான் இன்ஸ்டிங் என்பதனுடைய சரியான தமிழ் சொல். அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இயற்கை ஒழுங்குன்னு சொல்லலாம். ஆர்டர் ஆஃப் நேச்சர் என்பது தமிழ் சொல் இயற்கை ஒழுங்கு. இன்ஸ்டிங்னா இயற்கை அறிவு. சரிங்களா? இன்ஸ்டிங்னா இயற்கை அறிவு. சரிங்களா? அதே கிரீன் ரூம்ஸ் என்பதன் தமிழ் சொல் பாத்தீங்கன்னாக்க பாசறை. கிரீன் ரூம்ஸ் என்னது? பாசறை. அதே மாதிரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னது? உயர்தனி செம்மொழி என்று நம்மள சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து 5வது பொறுத்துக தாவர உறுப்பு பெயர்கள். மூங்கில் என்ன சொல்லலாம்? மூங்கில் இலை. வேப்பம் தழை. கமுகு என்னது? கூந்தல். நெல் தாழ். இந்த தாவர பெயர்கள் நம்மளுக்கு கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. தெளிவா பார்த்து வச்சுக்கணும். ஒவ்வொரு எல்லா உறுப்பு பெயர்களும் தெளிவா பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி வினை மரபு சொற்கள் அப்பம், சோறு, உண், முறுக்கு, தின், இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ மூங்கில் இலை, வேப்பம் தழை, கமுகு கூந்தல், நெல் என்னது? தாள். சரிங்களா? அப்ப ஆன்சர் 4, 3, 2, 1. 6 பொறுத்துக எங்கள் பகைவர் எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் யாருப்பா? பாவேந்தர் பாரதிதாசன். தன்னுடைய பாடல்கள் எல்லாம் தமிழ் மொழி சிந்தனையும் திராவிட கருத்துக்களும் அதிகமா யார் வச்சிருப்பா? பாரதிதாசன் வச்சிருந்திருப்பாரு. சரிங்களா? பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் என்று பாடியவர் யாரு? பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் என்று பாடியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். சரிங்களா? காந்திய சிந்தனைகளையே கொண்டதுனாலதான் அவரை காந்திய கவிஞர் என்று சொல்லுவான். தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் யாருப்பா? நாமக்கல் கவிஞர் தான். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் என்று பாடியவர். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை என்று பாடியவர் யாரு? கவியரசு கண்ணதாசன் தான் பாடியிருப்பார். சரிங்களா? கருப்பு பணம் அப்படின்ற ஒரு படத்துல அந்த பாட்டு இருக்கும். எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு கண்ணதாசனே அந்த பாட்டுல தான் செஞ்சிருப்பாரு. தோன்றி பாடி இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். அதே மாதிரி சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் யாரு?
கவிமணி பாடியிருப்பார். சரிங்களா? அப்ப ஆன்சர் 4, 3, 1, 2. சரிங்களா? அடுத்து ஏழாவது கேள்வி, பண்டைய தமிழர் எருது விடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர்? நம்ம காளை மாடை நம்ம எவ்வாறு அழைச்சிருப்பான்? விளையாட்டை எப்படி சொல்லிருப்பான்? ஏறு தழுவுதல் என்றுதான் நம்ம அழைச்சிருப்போம். ஏறு தழுவுதல். இன்னைக்குதான் மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, எருது கட்டு என்ற பல பேர்கள் நடக்குது. அந்த காலத்துல நம்ம சங்க காலத்துல காளை மாடுகளுக்கு விளையாட்டு என்ன விளையாட்டு தான்? ஏறு தழுவுதல். அது ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் நடந்த வீர விளையாட்டுப்பா? முல்லை நிலத்தில் நடந்த வீர விளையாட்டு. முல்லை நிலத்துலதான் என்ன நடந்திருக்கேன்? ஏறு தழுவுதல் நடந்திருக்கேன். முல்லை நில மக்கள் என்ன சொல்லுவான்? ஆயர், ஆய்ச்சியர் என்று சொல்லுவான். சரிங்களா? மருத நில மக்கள் என்ன சொல்லுவான்? உழவர், உலத்தியர் என்று சொல்லுவான். சரிங்களா? அங்க குறிஞ்சிக்கு குறவர், குரத்தியர் என்று சொல்லுவான். நெய்தலுக்கு என்ன சொல்லுவான்? பரதவர், பரத்தியர் என்று சொல்லுவான். பாலைக்கு எயினர், எயிற்றியர் என்று நம்ம படிச்சிருப்போம். அதுல முல்லை நில மக்கள் விளையாடிய விளையாட்டு தான் ஏறு தழுவுதல். சரிங்களா? ஏறு தழுவுதல் பற்றி சொல்லக்கூடிய 8 தொகை நூல் எதுப்பா? கலித்தொகை. எழுந்தது துகள், இயற்றனர் மார்பு, கலங்கின மறுப்பு, கலங்கினர் பலர் என்று எந்த நூல் சொல்லும்? கலித்தொகை தான் சொல்லும். சரிங்களா? அடுத்து 8வது கேள்வி, வினையே ஆடவர்க்கு உயிர். சரிங்களா? வினையே ஆடவர்க்கு உயிர். சரிங்களா? ஆடவர்க்கு உயிர் என்னது? வினைதான் என்று சொல்லக்கூடிய நூல் எதுப்பா? குறுந்தொகை. சரிங்களா? நல்ல என்ற அடைமொழியால் அழைக்கப்படுவது எதுப்பா? குறுந்தொகை. குறுந்தொகையில மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? 402 பாடல்கள் இருக்கு. கடவுள் வாழ்த்து தவிர்த்து எத்தனை பாட்டு இருக்குப்பா? 401 பாடல்கள் இருக்கு. குறுந்தொகையை தொகுத்தவர் யாரு? பூரிக்கோ. குறுந்தொகையினுடைய அடிவரை எத்தனை? 4 to 8. சரிங்களா? எடுத்தொகையில புறம் என்று பெயர் பெற்ற ஒரே புறநூல் எதுனா புறநானூறு. அதே மாதிரி அகம் என்று பெயர் பெற்ற புறநூல் எதுனா அகநூல் எதுனா அகநானூறு. அகநானூருடைய அடிவரை எத்தனை? 13 to 31. நட்டினுடைய அடிவரை எத்தனைப்பா? 9 to 12. இன்னொன்னு என்ன ஒரு ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறுடைய அடிவரை என்னது? 3 to 6. சரிங்களா? குறுந்தொகை என்ன சொல்லும்? செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே என்று சொல்லக்கூடிய நூல் எதுப்பா? குறுந்தொகை தான். சரிங்களா? அடுத்து 9வது கேள்வி, உமர் கய்யாம் 11ஆம் நூற்றாண்டை வாழ்ந்த டேஸ் கவிஞர். எந்த கவிஞர்ப்பா? பாரசீக கவிஞர். சரிங்களா? பாரசீக கவிஞர் தான் யாரு? உமர் கய்யாம். உமர் கய்யாம் பாடல்களை தமிழ்ல மொழியாக்கம் செய்தவர் யாருன்னு பார்த்திருக்காங்க? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை தான் பார்த்திருக்கான். சரியா? அவர் உமர் கய்யாம் பாடல்களை எந்த வடிவில் எழுதியிருப்பார்? ருபாயத் என்ற வடிவில் எழுதியிருப்பார். ருபாயத்னா என்னப்பா? 4 அடி செய்யுள். சரிங்களா? அடுத்து 10, அறிவுண்டாகுக என வாழ்த்தியவர் யார்? சரிங்களா? மணிமேகலைய என்ன செஞ்சிருப்பாங்க? அறிவுண்டாக யார் வாழ்த்திருப்பா? அரவணடிகள் வாழ்த்திருப்பார். யாருப்பா வாழ்த்திருப்பா? அரவணடிகள் வாழ்த்திருப்பாரு. மணிமேகலா தெய்வம் தான் மணிமேகலை எங்க கொண்டு போயிருக்கேன்? மணிமல்ல தீவுக்கு கொண்டு சென்றிருக்கேன். அந்த மணிமேகலையை பின்தொடர்ந்தவன் தான் யாரு? உதயகுமாரன். ஆபுத்திரன் நாடடைந்த காதை. ஆபுத்திரன் நாடடைந்த காதை இடம்பெற்றிருக்கேன். அதுல ஆபுத்திரன் நாடடைந்த காதை எத்தனாவது காதை? 24வது காதை. மணிமேகலை பின்தொடர்ந்தவன் யாருன்னா உதயகுமாரன். அந்த அச்சய பாத்திரம் முற்காலத்துல யார்கிட்டையும் இருந்திருக்கான்? ஆபுத்திரன்ட்டே இருந்திருக்கான். மணிமேகலை அச்சய பாத்திரம் கிடைத்தவுடன் யார்கிட்ட முதல்ல பிச்சை வாங்கியிருப்பா? ஆதிரையிடம் தான் பிச்சை வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஆதிரையிடம் தான் ஃபர்ஸ்ட் பிச்சை முதல்ல பிச்சை வாங்கி அதனுடைய உணவளித்திருப்பாங்க ஏழைகளுக்கு. ஆதிரையிடம் தான் முதலில் பிச்சை ஏற்றிருப்பாங்க. சரிங்களா? யாருடைய உதவியால் அச்சய பாத்திரம் மணிமேகலை கிடைச்சிருக்கும்னா தீவ திலகை என்பவருடைய உதவியால் அச்சய பாத்திரம் கிடைச்சிருக்கு. முதல்ல யாரிடம் பிச்சை ஏற்றாங்கன்னா ஆதிரையிடம் ஏற்றிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 11, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யாரு? நோம் சாம்சுகி. யாருப்பா சொல்லியிருப்பா? நோம் சாம்சுகி தான் சொல்லியிருப்பாரு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று சொல்லி திராவிட மொழிகள்ல மூத்த மொழி தமிழ் என்று சொன்னவர் யாரு? கால்டுவெல் சொல்லியிருப்பார். சரிங்களா? தமிழ்ல உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள்ல போல விரிவான இலக்கியங்கள் வேற எங்கும் இல்லை என்று சொன்னவர் யாரு? கமில் சுமிலபில் சொல்லியிருப்பார். விரிவாக இலக்கியங்கள் தமிழ் வேற மொழியில் இல்லை என்று சொன்னவர் யாருன்னா கமில் சுவலபில். சரிங்களா? தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று சொன்னவர் யாரு? மேக்ஸ் முல்லர் சொல்லியிருப்பாரு. தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று சொன்னவர் மேக்ஸ் முல்லர். சரிங்களா? அடுத்து 12, தமிழரசி குறவஞ்சியை எழுதியவர் யாரு? புலவர் வரதநஞ்சம் பிள்ளை தான் தமிழரசி குறவஞ்சி எழுதியிருப்பாரு. சரிங்களா? பெத்தலேகம் குறவஞ்சி எழுதியிருப்பார் யாரு? தஞ்சை வேதநாய சாஸ்திரி எழுதியிருப்பாரு. குற்றால குறவஞ்சி யாரு எழுதியிருப்பாருப்பா? திரிகுட ராசப்ப கவிராயர் எழுதியிருப்பாரு. சரிங்களா? இங்க தமிழரசி குறவஞ்சி எழுதியவர் யாருன்னா வரதநஞ்சம் பிள்ளை. சரிங்களா? அடுத்து 13, தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என்ற ஒரு அறிவியல் செய்தியை எந்த நூல் சொல்லியிருக்கான்? 10 தான் சொல்லியிருக்கேன். 10 எந்த மன்னர்களை பத்தி சொல்லுது? சேர மன்னர்களை பற்றி சொல்லுகிறது. முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. 2ஆம் 10லிருந்து 9ஆம் 10 தான் இருக்கு. 5ஆம் 10 பாடியவர் யாருப்பா? பரணர். 7ஆம் 10 பாடியவர் யாரு?
கபிலர். கபிலர் யாருடைய அவைக்கள புலவர்? பாரியினுடைய அவைக்கள புலவர். முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யாரு? பாரி. பாரியினுடைய மகளிர்கள் யாருப்பா? அங்கவை, சங்கவை. அங்கவை சங்கவைக்கு திருமணம் முடித்து வைத்தவர் யாரு? ஔவையார். சங்ககாலத்துல அதிக பாடல் பாடிய பெண்பார் புலவர் யாரு? ஔவையார். ஔவையார் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க? 59 பாடல்கள் பாடியிருக்காங்க. அந்த 59ல புறநானூற்றுல மட்டும் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க? 33 பாடல்கள் பாடியிருக்காங்க. யாருப்பா? ஔவையார். சரிங்களா? தீம்பிலி எந்திர பந்தல் வந்து என்று சொல்லக்கூடியது பதிற்று 10. ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல். ஒத்த என்ற அடைமொழியால் அழைக்கப்படுதுன்னா பதிற்று 10. தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், பைந்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செயல் எதுப்பா? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எவ்வாறு பிரித்து எழுதலாம்? சிலம்பு கூட்டல் அதிகாரம். அகநானூறு அகம் கூட்டல் 4 கூட்டல் 100, புறநானூறு புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. சரிங்களா? அடுத்து 14. நீ மீண்டும் தோன்றிய பாரதி ஏடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார்? சரிங்களா? நீ மீண்டும் தோன்றிய பாரதி ஏடா என்று கல்யாண சுந்தரத்தால் பாராட்டப்பட்டவர். சரிங்களா? அதாவது தேனாறு பாயுது செங்கையெதிரும் காயுது ஆனால் மக்கள் வயிறு மட்டும் காயுது என்ற யார் எழுதியிருப்பா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எழுதியிருப்பாரு. அவரை பாராட்டியவர் யாருன்னா தோழர் ஜீவானந்தம். சரிங்களா? மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தேனாரும் பாயுது செங்கையெதிரும் சாயுது ஆனால் மக்கள் வயிறு மட்டும் காயுது என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருப்பாரு. அந்த பாடல் வரிகளை கேட்ட தோழர் ஜீவானந்தம் என்ன சொல்லியிருப்பாரு? நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? யார் சொல்லியிருக்கா? தோழர் ஜீவானந்தா. யார சொல்லியிருக்காரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொல்லியிருப்பாரு. தோழர் ஜீவானந்தம் என்பவர் யாருப்பா? இன்னும் அது பொது உடைமை கருத்துக்களை எழுதியக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தோழர் ஜீவா. சரிங்களா? பகுத்தறிவு கவிராயர் யாரு? உடுமலை நாராயண கவி. ஊமை கவிஞர் யாருப்பா? சுரதா. திரைக்கவி திலகம் யாருப்பா? மருதகாசி. திருச்சி மேலக்குடி காட்டுல பிறந்தவர் தான் மருதகாசி. சரிங்களா? அடுத்து 15. தேசியங்காத்த செம்மல் என்று பாராட்டப்பட்டவர் யாருப்பா? முத்துராமலிங்க தேவர் என்று பாராட்டியவர் தான் யாரு? திருவிக்கா. சரிங்களா? தேசியங்காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை சொன்னவர் தான் யாரு? திருவிக்கா. சரிங்களா? பாராட்டப்பட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். சன்மார்க்க சண்டமார்தம், பிரணவ கேசரி, இந்து புத்த சமய மேதை என்றெல்லாம் முத்துராமலிங்க தேவர் பாராட்டப்பட்டிருப்பாரு. முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று சொன்னவர் யாரு? பெரியார் தான் சொல்லியிருப்பாரு. சுத்த தியாகி என்று முத்துராமலிங்க தேவரை சொன்னவர் யாருன்னா பெரியார் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி திருவிக்கா நிறைய பேருக்கு பட்ட பேர்கள் கொடுத்திருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி தமிழகத்தின் அன்னி பேசன்ட் யாருப்பா? மூவலூர் ராமமிர்த அம்மையார் என்று அழைத்தவர் யாரு? திருவிக்கா தான் அழைச்சிருப்பாரு. பெரிய புராணத்தை உலகம், உயிர், கடவுள், அன்பு ஆகிய மூன்றையும் காட்டு ஒரு காவியம் தான் பெரிய புராணம் என்று சொன்னவர் யாருப்பா? திருவிக்கா தான் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி திருக்குறள் வந்து உலகக்கு மண்பதைக்கு பொது என்று சொன்னவர் யாரு? திருவிக்கா தான் சொல்லியிருப்பாரு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் என்னப்பா? துரை மாணிக்கம். சரிங்களா? மறைமையுடைய இயற்பெயர் என்ன? வேதாச்சலம் என்று நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து 16. தன்னேரில்லாத தமிழ். சரிங்களா? உங்களிடம் வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி யாழத்து இருளகற்றும் மின்னேர் தனியாளி வெங்கதிரணையாது தன்னேரில்லாத தமிழ் என்று எந்த நூல் சொல்லுவேன்? தண்டி அலங்காரத்தை தான் சொல்லலாம். உலகத்துல 2 தான் தோற்றமும் மறைவும் கிடையாது. ஒன்று கதிரவன், இன்னொன்று தமிழ் என்று தமிழையும் கதிரவனையும் ஒப்புமைப்படுத்தி எந்த நூல் சொல்லியிருக்கும்? தண்டி அலங்காரம் சொல்லியிருக்கும். தண்டி அலங்காரத்தை எழுதியவர் யாருப்பா? தண்டி எழுதியிருப்பார். அவர் தான் தன்னேரில்லாத தமிழ் என்று சொல்வார். என்று முல தமிழ் என்று பாடியவர் யாரு? கம்பர் பாடியிருப்பார். என்று முல தமிழ் என்று பாடியவர் கம்பர். தன்னேரில்லாத தமிழ் என்று பாடியவர் யாருன்னா தண்டி அலங்காரத்துல தண்டி பாடியிருப்பாரு. சரிங்களா? அடுத்து 17. உலகின் முதல் 2 முறைமைகளை பற்றிய உரையாடல் என்ற நூல் வெளிவந்த ஆண்டு. சரிங்களா? கலிலியோ எழுதிய ஒரு முக்கியமான நூல் தான் உலகின் முதல் 2 முறைமைகளை பற்றிய உரையாடல் என்ற நூல். அது 1232 தான் எழுதியிருப்பாப்புல. சரிங்களா? பொதுவா வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அந்த காலத்துல? சூரியன் எது பூமி சூரியனை சுத்துதா, சூரியன் பூமியை சுத்துதான்ற கான்செப்ட்ல எல்லாருமே தொடக்காலத்துல எப்படி நம்பிட்டு இருப்பாங்கன்னா என்னது சூரியன் தான் பூமியை சுத்துது அப்படின்னு ஒரு கோட்பாடை வந்திருப்பாங்க. கலிலியோ தான் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சு என்ன செஞ்சிருப்பாரு? சரிங்களா? சூரியன் தான் மையப்பகுதி, சூரியனை தான் எல்லாமே சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த கருத்தை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இவர் வீட்டு சிறையில வச்சிருந்திருப்பாங்க கலிலியோவை. சரிங்களா? அப்ப அவர் எழுதிய ஒரு முக்கியமான நூல் தான் உலகின் முதல் 2 முறைமைகளை பற்றிய உரையாடல் என்ற நூல். 1632. தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார் தான்ப்பா? கலிலியோ கலிலி. சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய்க்கு வியாழனுக்கு இடையே குறுங்கோள்கள் இருப்பதை உறுதி செய்தவர் யார் தான்? கலிலியோ தான் உறுதி செஞ்சிருப்பாரு. சரிங்களா? 18. நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணரி நீங்கின் அதனை பிற அப்படின்றது என்னது? எந்த அணிப்பா இடம்பெற்றிருக்கு? பிரிது மொழிதல் அணி. என்ன அணிப்பா?
பிரிதல் முழிதல் என அணி இடம்பெற்றதா நெடும்புணரும் மெல்லும் முதலை அடுமுணரும் நீங்கின் அதனை பிற அப்படின்னு சொல்லுங்க. இரட்டர மொழிதல் என்ன அணிதல் என்னப்பா, இரண்டு பொருள் தருமாறு பாடப்படுவதா என்னது இரட்டுற மொழிதல் அணி. சரிங்களா? அடுத்து 19 பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்பட்டவர் யாருப்பா? உடுமலை நாராயண கவி. திருக்குறள் கருத்துக்களை அதிகமாக தன்னுடைய பாடல்களை கொண்டிருப்பார் உடுமலை நாராயண கவி. அதனாலதான் வர பகுத்தறிவு கவிராயர் என்று சொல்லுவோம். பகுத்தறிவு பகலவன் தான் யார் சொல்லலாம்? பெரியார சொல்லலாம். பகுத்தறிவு பகலவன், பகுத்தறிவு சுயமரியாதை சுடர் அப்படின்னாலும் பெரியார் தான் சொல்லிடலாம். சரிங்களா? தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெருநாட்சா என்று கல்கியால் அழைக்கப்பட்டவர் யாருன்னா அண்ணா. சரிங்களா? அண்ணா தான் சொல்லியிருப்பாங்க. நீடுதில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, அறம்பாட வந்த மறவன் திறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதிதாசனால் பாராட்டப்பட்டவர் யாருப்பா? நம்ம பாரதியார் தான் பாராட்டப்பட்டிருப்பார். சரிங்களா? அடுத்து 20 ஆர்கழி உலகத்து மக்களுக்கெல்லாம் மோதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் 10 அறக்கருத்துக்களை கொண்டு விளங்கக்கூடிய நூல் தான் எது? முதுமொழி காஞ்சி. ஒவ்வொரு பாட்டிலையுமே ஆர்கழி உலகத்து என்று தொடங்கும். சரிங்களா? அப்ப முதுமொழி காஞ்சியில் எத்தனை பாட்டு இருக்கு? 100 பாடல்கள் இருக்கு. இதைத்தான் என்ன சொல்லுவாங்க? அற உரை கோவை என்று அழைப்போம். என்ன அழைப்போம்? அற உரை கோவை என்று அழைக்கப்படும் நூலக்கூடியது முதுமொழி காஞ்சி. காஞ்சி என்பது பொதுவாக என்ன பார்த்துருக்கான்? நிலையாமையை சொல்லக்கூடிய நூல். முதுமொழி காஞ்சி எழுதியவர் யாருன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார், ஐங்குறுநூற்றை தொகுத்தவர். அதே மாதிரி மதுரை காஞ்சி எழுதியவர் யாருப்பா? மாங்குடி மருதனார். பொதுவா காஞ்சி என்பது நிலையாமையை பற்றி சொல்லக்கூடிய திணையாக இருக்கும். சரிங்களா? அப்ப அறவுரை கோவை பண்டைய தமிழர்களின் கருவூலம் என்று அழைக்கப்படுவதுப்பா புறநானூறு. நன்னெறி எழுதியவர் யாருப்பா? சிவப்பிரகாசர். சரிங்களா? நல்வழி எழுதியவர் தான் ஔவையார். சரிங்களா? நற்றிணை. சரிங்களா? ஓரறிவு உயிர்களையும் விரும்பக்கூடிய உயிரிய பண்பை சொல்லக்கூடிய நூல் இது நற்றிணை. சரிங்களா? அருமையா 320 கேள்விகளும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் பிளஸ் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை சிறப்பாக நான் செஞ்சுட்டோம், பார்த்துட்டோம். அடுத்து 2150 மினி தேர்வுகளை சிறப்பாக பாருங்க. தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? மேக்ஸ் டாபிக் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 84. பெரிய எண்ணின் வர்க்கமானது சிறிய எண்ணின் 25 மடங்குக்கு சமம் எனில் அந்த எண்கள் யாவை? சரியாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா எப்படி செய்யலாம்னா, என்னது அல்ஜிப்ரா, அதாவது இயற்கணித மெத்தடில் தான் செய்கிற மாதிரி இருக்கும். சரியாங்க. ஒரிஜினல் மெத்தட் சொன்ன மாதிரி இயற்கணித முறையில் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேள்விக்கு ஒரிஜினல் மெத்தட் என்னது? ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. சரியாங்க. ஆப்ஷன்லேருந்து எப்படி போகலான்னு இப்போ பார்ப்போம். கவனிங்க. ஃபர்ஸ்ட்டு ஓகே, கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர். சரியாங்க. 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. 2 நம்பரோட ஸ்கொயர்களோட வித்தியாசம். 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் அது 2 வேல்யூட டிஃபரன்ஸ் பார்த்தோமா எவ்வளோன்னு சொல்றாங்க? 84 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப கவனிங்க, 4 10. ஸோ இது வந்து நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக செஞ்சு பார்ப்போம். கவனிங்க. ஒரு சில நேரம் நமக்கு வந்து பார்த்தோமாக்கும் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கலாம், அது லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்கலாம். சரியாங்க. ஆனால் சில இடங்களில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு லாஸ்ட் ஆப்ஷனாக இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும். சரியாங்க. ஆனால் கணக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நமக்கு அந்த டைமுமே குறைஞ்சிரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் எடுப்போம். 15 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் எவ்வளோ வருங்க? 225 மைனஸ் 144 கழிச்சு எவ்வளோ வரும்? 144 கழிச்சுமாக்கும் 1. இங்கே எவ்வளோ வரும்? 8. சரியாங்க. ஸோ எவ்வளோ தான் வருது? 81 தான் வருது. ஆனால் வித்தியாசம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 84ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ ஆப்ஷன் சரியா? தவறு. சரியாங்க. ஏ ஆப்ஷன் தவறு. அடுத்து பி ஆப்ஷனுக்கு வாங்க. என்னது? 4 ஸ்கொயர் 10 ஸ்கொயர்னு எடுக்கலாம். அதாவது 10 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய நம்பர் சிறிய நம்பர் கணக்குக்கு. ஸோ 100 மைனஸ் 16 எவ்வளோ வரும்? 84. ஸோ எங்கே இருக்கு ஆன்சர்? பி ஆப்ஷனில் இருக்குது. சரியாங்க. ஸோ கீழே கொடுத்துருக்க கண்டிஷன் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கே ஆன்சர் கிடச்சிருது. சரியாங்க. பர்ஃபெக்டாக என்ன செய்யுது? 100 மைனஸ் 16 = 84ன்றது கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க என்னது? பெரிய எண்ணின் வர்க்கம். சரியாங்க. பெரிய நம்பரோட வர்க்கம் வந்து சிறிய எண். சரியாங்க. இதோட 25 மடங்காக இருக்கும். அதாவது இது 25ஆல் பெருக்குனா சின்ன நம்பர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, பெரிய நம்பர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 × 25 எவ்வளவு? 100. ஸோ ஆன்சர் பி. ஸோ இந்த மாதிரி கணக்குகளுக்கு ஆப்ஷன் வந்து போகிறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்த கொஸ்டின். 2 மிகை எண்களின் பெருக்குத்தொகை 800. அவற்றின் எல்சிஎம் 200 எனில் HCF என்ன? சரியாங்க. ஸோ நமக்கு மீப்பா மிச்சம் பொறுத்தவரைக்கும் 2 ஃபார்முலா. என்னது? முதல் எண் இன்ட்டு இரண்டாம் எண் இஸ் ஈக்குவல் என்ன வருங்க? மீப்பேவா இன்ட்டு மீச்சிமா. இதான ஃபார்முலா. ஓகே, இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த 2 நம்பரையும் பெருக்கி அவங்களே வேல்யூவும் சொல்லிட்டாங்க. சரியாங்க. அந்த 2 நம்பரை நமக்கு அவங்களே பெருக்கி வேல்யூ சொல்லிட்டாங்க. ஸோ 800 மீப்பேவா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ HCF. அடுத்து எல்சிஎம் எவ்வளோங்க? மீச்சிமா எவ்வளோங்க? 200. ஓகே, ஸோ இப்போ இந்த பெருக்கல் எங்கிட்ட வரப்போ என்ன மாறிடும்? வகுத்தலாம் மாறிடும்.
அப்போ 800/200 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு HCF. அப்போ HCF எவ்வளோ வரும் 4. ஸோ மீப்பேவா எவ்வளவு 4. மீப்பேவா 4. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு, அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின். சரிங்க, அடிக்கடி கேட்ட ஒரு டாபிக். ஓகேவா? அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். அடுத்த கொஸ்டின், √48 மைனஸ் 3 √72 மைனஸ் √27 பிளஸ் 5 √18. ஸோ எல்லாமே பார்த்தோமா என்னது ரூட்ல இருக்கக்கூடிய எண்கள். சரியாங்க? ஸோ இந்த எண்களை ஃபுல்லாமே என்ன செய்ய போறோம்னா ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரோம். ஏன்னா அந்த √A √B இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வடிவங்கள் எப்படி இருக்கணும் ஒரே மாதிரி இருந்தால் நமக்கு என்ன செய்ய முடியும், ஆன்சர் கூட்டவோ கழிக்கவோ முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ கவனிங்க. √48 √48 எப்படி எழுதுறாங்க, நமக்கு இப்போ ஈஸியாக சொல்கிற மாதிரி சொல்லணும் வச்சுக்கோங்க. 48 எப்படி சொல்லலாம், 16 × 3ன்னு சொல்லலாமா? 16 3 48 சொல்லலாம். அதாவது நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் சின்ன நம்பர்னால ஈஸியாக எடுத்திருக்கேன். அப்போ √16 × 3, √16க்கு என்னங்க ஆன்சர் வரும், √16 வெளியே எடுத்தமாக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தமாக்கு என்ன வரும் 4ன்னு எடுக்கலாமா? ஸோ அப்போ 4 √3. சரியாங்க, 4 √3 சொல்ற புரியுதா? ஸோ 48 நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச நம்பர். இல்லைன்னா என்ன செய்யணும், டானா வகுத்தில் என்ன செஞ்சுருக்கேன்னா 2 வகுத்து அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 48 நமக்கு தெரிஞ்ச நம்பர்னால ஈஸியாக அதில் வரக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பரை வச்சு பிரிச்சிருக்கேன். சொல்ல புரியுதாங்க? 48 12 48 பிரிக்கனாலும் பிரிக்கலாம், அதே மாதிரி என்ன சில வேறு வரிகளும் பிரிக்கலாம். ஆனால் 16 ஒரு முழுமையான ஒரு வர்க்க எண். சரியாங்க, ஸ்கொயர் நம்பர்னால நான் ஈஸியாக 16 பிரிச்சிருக்கேன். அடுத்தது 72. சரியாங்க, √72ன்னா 72 எப்படி பிரிக்கலாம், 98 72 பிரிக்கலாமா? ஸோ 9 × 8. இப்போ இதையுமே கவனிங்க, 8 எப்படி சொல்லலாம், 9 × 2 × 2 × 2ன்னு சொல்லலாமா? சொல்ல புரியுதாங்க? 2 × 2 × 2ன்னு பிரிக்கலாம். சரியாங்க, இப்போ கவனிங்க, 2 2க்கு ஒரு 2 பொதுவாக வெளியே எடுத்துடலாமா? ஸோ 2. அது மாதிரி 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும் 3. இப்போ 3. ஓகேவாங்க? அடுத்தது இந்த ஒரு √2க்கு மட்டும் ஆன்சர் இருக்குது, அதனால √2 அப்படியே வெளியே எடுத்துக்கிறோம். சரிங்க, அப்போ √2. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும் 6 √2. சொல்ற புரியுதா? 6 √2. ஒரு சில என்ன செஞ்சிருக்கலாம், டைரெக்டாக 36 × 2ன்னு பிரிக்கலாம். சரியாங்க, அது தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் அடிக்கடி தெரிஞ்ச ஒரு நம்பர்னா 9 × 8ன்னு பிரிக்கலாம், அல்லது 36 × 2ன்னு கூட நீங்கள் டைரெக்டாக பிரிச்சு என்ன செஞ்சலாம் 6 √2 பிரிக்கனாலும் பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து 27 √27 எப்படி பிரிக்கலாங்க, 3 × 3 × 3ன்னு சொல்லி பிரிக்கலாமா? ஸோ இதில் 2 3க்கு ஒரு 3 பொதுவாக எடுத்தோமாக்க அப்போ 3 √3ன்னு வருமா? 3 √3ன்னு வரும். அடுத்தது 5 √18. ஸோ √18 மட்டும் எடுப்போம், √18 மட்டும் வெளியே எடுத்தோமாக்கோ அதுக்கு எப்படி எடுக்கலாம், 9 × 2. சரியாங்க, ஸோ 9க்கு பொதுவாக என்ன எடுக்கலாம், ஸ்கொயர் ரூட் எடுத்தோமாக்கும் 3 √2ன்னு எடுக்கலாம். சரியாங்க, ஏன்னா 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தோமாக்கு 3 வரும். ஸோ 3 √2. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கொடுக்கப்பட்ட எண்களுக்கான வர்க்க மூலம். சரி, அதை கண்டுபிடிச்சு நம்ம வெளியே எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ கவனிங்க. ஸோ இந்த எண்களை ஃபுல்லாக எப்படி எழுதலாம்னா, முதல்ல 4 √3 மைனஸ் 3 இங்கே என்ன இருக்குது √72க்கு × 6 √2. சரியாங்க, 6 √2 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 3 √3. அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் 5 × இந்த 18 என்ன வரும் 3 √2ன்னு வரும். சரியாங்க, ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான சுருக்கப்பட்ட வடிவம். சரி, இதுதான் அதுக்கான கேள்விக்கான சுருக்கப்பட்ட வடிவம். கவனிங்க, அப்போ என்ன வந்துடும் 4 √3. சரியாங்க, √3 ஃபுல்லாக ஒன்றா கொண்டு வரேன். ஸோ இந்த மைனஸ் √3 இங்கே கொண்டு வந்துடும். அப்போ என்ன வந்துடும் 3 √3. சரியாங்க, 3 √3. அடுத்து இதே பேருக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், -18 அரை 18 √2 ப்ளஸ் இங்கே எவ்வளோ ஒரு 15 √2. சரியாங்க, ஸோ இப்போ என்ன செஞ்சாச்சு, √3 ஃபுல்லாக தனியாக பிரிச்சாச்சு, √2 ஃபுல்லாக தனியாக பிரிச்சாச்சு. ஓகேவா? ஸோ 4 √3 மைனஸ் 3 √3 என்ன வரும், ரெண்டுமே கவனிங்க, உள்ள இருக்கக்கூடிய இந்த √3 சமமாக இருக்கிறதுனால டேரெக்டாகவே கழிக்கிறோம். ஓகேவாங்க? ஸோ 4 - 3 என்ன வந்துடும் 1 √3. சரிங்க, ஒரு √3, அதாவது இது ரெண்டையும் கழிச்சமாக்கும். ஓகே, அடுத்து -18 √2. அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் 15 √2. இப்போ கழிச்சமாக்க எவ்வளோ வரும் -3 √2. சரிங்க, -3 √2. அப்போ எப்படி சொல்லலாம் √3 -3 √2ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஆன்சர் எது இருக்கா, அந்த மாதிரி வடிவமே இல்லை. சரிங்க, இங்கே கொடுக்கப்பட்ட வடிவத்தில் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் எதுங்க, ஆன்சர் டி, இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் டி, இவற்றில் எதுவும் இல்லை. சொல்ற புரியுதா? ஸோ வடிவம் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்க, நம்ம 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடால் சுருக்கக்கூடிய வடிவங்களாக தான் இருக்குது. ஸோ அதோட கூட்டல் கழித்தல் மட்டும் தெளிவாக செஞ்சுக்கணும். சரிங்க, அதோட கூட்டல் கழித்தல் மட்டும் தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இங்கே அங்கே கொடுக்கப்பட்ட ஆன்சர் இங்கே இல்லாதனால இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்த கொஸ்டின்,
ஒரு பழ வியாபாரி 10 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 210 வீதம் வாங்கினார். அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகி விடுகிறது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் 240 என்ற விலைக்கு விற்கிறார். எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் காணுங்க. சரியாங்க. ஸோ 10 பெட்டி வாங்கியிருக்காரு, அதில் என்ன செய்யுது, ஒரு பெட்டி அழுகிருச்சு. ஸோ 9 பெட்டி எவ்வளோ விற்றுருப்பார். சரியாங்க. ஓகேவா? இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் 10 பெட்டியோட விலை எவ்வளோன்னு பார்ப்போம். ஒரு பெட்டி எவ்வளோ வாங்குறாரு? 10 ரூபா, 210 ரூபாய்க்கு வாங்குறாரா? அப்போ 10 பெட்டிகள் வாங்கிய விலை எவ்வளோங்க? 10 பெட்டியோட வாங்கிய விலை எவ்வளவு? 2100 ரூபாய். சரியாங்க. 2100 ரூபாய் இது வாங்கிய விலை. ஓகேவா? வாங்கிய விலை. அடுத்தது கவனிங்க, அதில் ஒரு பெட்டி என்ன செஞ்சிருது? அழுகிறது. சரிங்க. ஒரு பெட்டி அழுகிறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீதமுள்ள எத்தனை பெட்டியாக இருக்கும்? அப்போ 9 பெட்டி இருக்கும். சரியாங்க. அப்போ 9 பெட்டிகளை எவ்வளோக்கு விற்கிறார்? ஒரு பெட்டி 250 ரூபான்னு சொல்லி விற்கிறார். சரியாங்க. ஒரு பெட்டி 250 ரூபா வித்தாராக்கும். அப்போ 9 பெட்டி எவ்வளோ கொடுத்துருப்பார்? 2250 ரூபாய்க்கு விற்றுருப்பார். சரிங்க. 2250 ரூபாய்க்கு விற்றுருப்பார். சரியாங்க. அப்போ விற்ற விலை இது. 2100 ரூபாய்க்கு வாங்கி 2250 ரூபாய்க்கு விற்றா லாபமா நஷ்டமா? லாபம் தான். சரியாங்க. ஒரு பெட்டி என்ன செய்ய அழுகுனாலுமே இவருக்கு லாபம் தான் கிடைக்குது. ஏன்னா என்ன செய்யற, விலையை கூட்டி வச்சு விற்கிறார். ஓகே. ஸோ எவ்வளோ லாபம்னு பார்த்தோமா? எவ்வளவு? 150 ரூபா லாபம். சரியாங்க. எத்தனை ரூபாய்க்கு? 2100 ரூபாய்க்கு 150 ரூபா லாபம். சரியாங்க. ஸோ அப்போ லாப சதவீதம் பார்த்தோமாக்கும் எவ்வளவுங்க? 2100 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு 150 ரூபா லாபம். 2100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினதுக்கு 150 ரூபா லாபம். சரியாங்க. ஸோ அப்போ 100க்கு எவ்வளோ? 0 கேன்சல் ஆயிரும். ஓகே. அடுத்து இங்கே எவ்வளோ வரும்? 5 7. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 50/7. 50/7 எப்படி சொல்லலாம்? 7 7 49. சரியாங்க. 7 7 49. மிச்சம் எவ்வளவு? 1/7. ஸோ 7 1/7 சதவீதம் சொல்லி சொல்லலாம். சரியாங்க. 7 1/7 சதவீதம் சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோமாக்கு 7 1/7 இங்கே கிடையாது. டேரெக்டாக பின்னம் எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க? சுருக்கி கொடுத்துருக்காங்க. சரியாங்க. அப்போ எவ்வளோ வரும்? ஸோ 1/7 சுருக்கணமாக்கும் 1 7 மிச்சம் 3 வரும். அப்போ 4 28. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 7.14% லாபம். சரியாங்க. எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. சரியாங்க. ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே. ஆன்சர் சி. சொல்ல புரியுதாங்க? ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. 2100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 2250 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ 150 ரூபா லாபம். எவ்வளவுக்கு? 2100 ரூபாய்க்கு 150 ரூபானா மொத்தமாக எவ்வளோன்னு பார்க்குறோம்? 7.14% லாபம். அடுத்த கேள்வி, அசல் பிக்கு 6% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ கூட்டு வட்டி தனி வட்டி வித்தியாசம் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னங்க? ஆன்சர் ஏ. பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். இது என்னது? 2 ஆண்டுகளுக்கு. சரியாங்க. 2 ஆண்டுகளுக்கு பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வரும். சரிங்க. சப்போஸ் அது 3 ஆண்டுகள் இருந்தால் என்ன வந்துடும்? பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1 + R/100 வரும். சரியாங்க. அந்த ஃபார்முலா இல்லை. ஓகே. ஸோ இந்த என்னது? ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமாக விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது. மேலும் அதில் 40% தள்ளுபடி அறிவித்தால் அவருக்கு கிடைக்கும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளவு? சரியாங்க. ஸோ இந்த மாதிரி விலைகளே கொடுக்காத இடத்துல நம்மளாம் என்ன செஞ்சுக்கலாம்? விலையை எடுத்துக்கலாம். சரியாங்க. நம்ம ஸ்டாண்டர்டாக எந்த விலை எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன்? 100 ரூபான்னு சொல்லி எடுக்கலாம். ஏன்னா சதவீதம் பார்க்குறதுக்கும் நமக்கு என்ன சொல்கிறது, தள்ளுபடி இந்த கணக்குகள் பார்க்குறப்ப பார்த்தோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பெருக்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து. சரியாங்க. ஸோ ஒரு பொருளோட உற்பத்தி விலை 100 ரூபான்னு வச்சுக்கிறோம். அந்த பொருளோட விலை எவ்வளவு? 100 ரூபான்னு வச்சுக்கிறோம். ஓகேவாங்க. அந்த விலையிலிருந்து எவ்வளவு? 50% அதிகமாக விற்பனை விலை குறிக்கப்படுது, அதாவது குறிக்கிறாங்க. சரியாங்க. அவங்க ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளவு? இந்த 100க்கு 50% ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரியாங்க. ஸோ 50% ஆஃப் எவ்வளவு? 100. எவ்வளோ வருங்க? 100க்கு 50னா 50 ரூபா தான். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா குறிச்சது எவ்வளவு? 50 ரூபா. அப்போ டோட்டலாக குறித்த விலை எவ்வளோங்க? குறித்த விலை 150 ரூபா. ஏன்னா 100 ரூபா பொருள். சரியாங்க. பொருளோட உற்பத்தி விலை 100 ரூபா. 50% என்ன செய்யறாங்க? விலையை ஏற்றுறாங்க. சரியாங்க. விலையை ஏற்றுனதுனால எவ்வளோ வந்தது? 150 ரூபாயா மாறிடுது பொருளோட விலை. சரியா. மேலும் அதில் எவ்வளோ தள்ளுபடி கொடுக்குறாங்க? 40% தள்ளுபடி தர்றாங்க. சரியாங்க. குறித்த விலையில் எவ்வளோ தள்ளுபடி தர்றாங்க? 40% தள்ளுபடி தர்றாங்க. சரியாங்க. அப்போ 40% ஆஃப் எவ்வளவு? 150. எவ்வளோ வருங்க? 60 ரூபா வருமா? எவ்வளோ வரும்? 60 ரூபா வரும். சரிங்க. 40% ஆஃப் 150 எவ்வளோ வரும்? 60 ரூபா வரும். அப்போ எவ்வளோ தள்ளுபடி கொடுக்குறாங்க? 60 ரூபா தள்ளுபடி கொடுக்குறாங்க. சரியாங்க. 150 ரூபாய்க்கு 60 ரூபா தள்ளுபடி கொடுப்பாங்க. ஓகேவா. அப்போ எவ்வளோ ரேட்டுக்கு விற்பாங்க? 90 ரூபாய்க்கு விற்பாங்க. சரிங்க. 90 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்போ கவனிங்க, 100 ரூபா பொருளை 90 ரூபாய்க்கு விற்றா லாபமா நஷ்டமா? நஷ்டம். எவ்வளோ நஷ்டம்? 10 ரூபா நஷ்டம். இந்த சதவீதத்தில் சொன்னால் 10% நஷ்டம். ஏன் டேரெக்டாக 10% அப்படியே சொல்கிறேன்? எடுத்த விலை 100 ரூபா. சரியாங்க. நீங்கள் 100 ரூபாய்க்கு 10ன்னு போட்டு ஆன்சர் கொண்டு வந்தாலும் அதே 10% தான் வரும். சரியாங்க. அதனால 100 எடுத்தேன். 100 ரூபாய்க்கு பொருளை இது பண்ணி 90 ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ நஷ்டம்? 10% அல்லது 10 ரூபாய் நஷ்டம். ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது? ஏ ஆப்ஷனில்
இருக்கு. ஓகே ஓகே, அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒருவர் 15.6 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தில் மிதிவண்டியில் பயணிக்கிறார். அவர் 2 நிமிடங்களில் எவ்வளவு தூரம் கடந்திருப்பார்? ஸோ நமக்கு தொலைவு காலத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு கொஸ்டின், சரியாங்க. ஸோ சுருக்குன்ற டாபிக் உள்ள கொண்டு வரலாம். ஓகே, இப்போ கவனிங்க. இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இங்கே வேகம் வந்து கிலோமீட்டர் பை மணியில் இருக்குது, ஆனால் காலம் வந்து எப்படி இருக்குது, நிமிடங்களில் இருக்குது, சரியாங்க. ஸோ நமக்கு வேகமும் காலமும் பார்த்தோம்னாக்க ஒரே அளவு முறையில் இருந்தால் நமக்கு என்ன செய்ய முடியும், தொலைவு வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும், சரியாங்க. அப்போ ஒன்று கொடுக்கப்பட்ட நேரத்தை வந்து நிமிடத்தை வந்து மணியாக மாற்றணும், அல்லது இந்த வேகத்தை வந்து என்ன செய்யணும், நிமிடத்துக்கு அதாவது பர் செகண்டுக்கு மாற்றணும், செகண்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கவனிங்க. ஃபஸ்ட்டு வேகம் எவ்வளவுங்க, 15.6 கிலோமீட்டர் பை மணி. ஓகே, கிலோமீட்டர் பை மணி. ஓகேவா. ஸோ இந்த புள்ளி வச்சு எனக்கு சுருக்க தெரியல அப்படின்றவங்க என்ன செஞ்சுக்கலாம்னா, இது என்ன செஞ்சிடலாம், 156/10 சொல்லி கூட வச்சுக்கலாம், சரி. 156/10 சொல்லி கூட வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ கவனிங்க. 156/10 கிலோமீட்டர் பை மணி. இதை வந்து என்ன செய்ய போகிறோம், மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்ற போகிறோம், சரியாங்க. ஸோ மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றோம்னா எதால் பெருக்கணும், 5/18 பெருக்குமா. ஓகே, 1 2. ஓகே, அடுத்து எதை சுருக்கணுமா, எவ்வளோ வருங்க, 7 8. ஓகே, இப்போ கவனிங்க. அடுத்து எதால் சுருக்கலாம், 2ஆம் வாய்ப்பாடால் சுருக்கணமாக்கு 9, இங்கே எவ்வளோ வருங்க, 3 9. ஓகே, ஸோ சுருக்கணமாக்கு 3, இங்கே எவ்வளோ வரும், 13, சரியாங்க. அப்போ லாஸ்ட் எவ்வளோ வருது, 13/3, என்னது, மீட்டர் பை நொடி. ஸோ அதோட வேகம் எவ்வளவுங்க, 13/3 மீட்டர் பர் செகண்ட்ஸ், சரியா. ஓகே, வேகம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னது, நேரம் தேவை, சரியா. நேரம் எவ்வளவு, 2 நிமிடம், சரியாங்க. ஸோ நேரம் 2 நிமிஷம். ஓகேவா, 2 நிமிடம்னா அது எப்படி சொல்லலாம், நிமிஷங்களில் வந்து இது நொடிகளில் சொன்னால் ஒரு நிமிஷத்துக்கு 120 செகண்ட், சாரி, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு, 60 செகண்ட். அப்போ 2 நிமிஷத்துக்கு எவ்வளோங்க, 120 நொடிகள். 120 நொடிகள், ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸ், சரியாங்க. அப்போ 2 நிமிஷத்துக்கு 120 செகண்ட்ஸ். ஓகேவா. ஸோ தொலைவுக்கான ஃபார்முலா என்ன, தொலைவு = வேகம் இன்ட்டு நேரம், சரியாங்க. வேகம் இன்ட்டு நேரம். ஓகே, இப்போ கவனிங்க. வேகம் எவ்வளவு, 13/3. இது எவ்வளவு, நேரம் எவ்வளவுங்க, 120. ஓகே, ஸோ சுருக்கணமாக்கும் 4 0. ஓகேவா, பெருக்கணமாக்கு எவ்வளோ, 13 நாங்கள் 52. அப்போ 520 மீட்டர். ஸோ எவ்வளோ தூரம் கடந்திருப்பார், 520 மீட்டர் தூரம் கடந்திருப்பார். எங்கே இருக்குது, சி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆன்சர் சி. ஓகே, ஸோ நம்ம கணக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும், சரி. கணக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்த கொஸ்டின், 2/5, 3/5 மற்றும் 1/2 எல்சியம், சரியாங்க. ஸோ பின்னத்தை வச்சு வரக்கூடிய மீச்சிமா கணக்கு கேட்டிருக்காங்க, சரியாங்க. ஸோ பின்னங்களின் மீச்சிமா ஏற்கனவே நான் நடத்திருப்போம், சரியாங்க. ஏற்கனவே நடத்திருக்கு. மீச்சிமா இஸ் ஈக்குவல் டு பின்னங்களில் வரக்கூடியதுக்கு மீச்சிமா எப்படி வரும், மேலே இருக்கக்கூடிய தொகுதிக்கு என்ன பார்க்கணுங்க, மீச்சிமா கண்டுபிடிக்கணும், சரியா. தொகுதிக்கு மீச்சிமா, கீழே என்னது, பகுதிக்கு மீப்பேவா கண்டுபிடிக்கணும். ஓகே, பகுதிக்கு என்ன கண்டுபிடிக்கணும், மீப்பேவா கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ தொகுதி இங்கே என்னென்ன இருக்குது, 2 3 1, சரியாங்க. 2 3 1க்கு மீச்சிமா என்ன வரும், பார்த்த உடனே சொல்லிடலாம், 2 3 6, சரியாங்க. அது மாதிரி 5 5 2, 5 5 2க்கு மீப்பேவா என்ன வரும், இதில் எதுவுமே பொதுவான எண் கிடையாது. அப்போ மீப்பேவா என்னதுங்க, 1, சரியா. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், 6/1. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும், 6, சரியாங்க. ஸோ இந்த பின்னங்களின் மீச்சிமா எவ்வளவு, 6. எங்கே இருக்குது, சி ஆப்ஷனில் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு, சரியாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. இது என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி கணக்கு. ஸோ பின்னம் வந்து இங்கே சிறிய பின்னமாக இருக்கிறதுனால குரூப் 4 இதில் இதே கொஸ்டினாக கூட கேட்கலாம், அல்லது என்ன செய்யலாம், ஒரு சில நேரங்கள் நம்பர் மட்டும் மாற்றி கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், நான் ஒரு 3 இலக்க எண் மேலும் 10 மடங்கு ஆவேன். என்னை 6ஆல் வகுத்து மீதியின்றி கிடைக்கும் ஈவுடன் 4ஐ சேர்த்தால் 114 கிடைக்கும் எனில் எனது மதிப்பெண் என்ன, எனது மதிப்பெண்ண. ஓகே, ஸோ கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினுங்க, சரியா. கவனிங்க. ஒரு 3 டிஜிட் நம்பர், அதை என்ன செய்யறாங்க, அது வந்து எப்படி இருக்குது, 10 டிஜிட்டில் வரக்கூடியதாக இருக்குது, சரியாங்க. 10 டிஜிட், அதாவது என்ன சொல்கிறேன்னா லாஸ்ட் நம்பர் வந்து 0வா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. 10 மடங்கு, சரியாங்க. 10 மடங்கு, சரியாங்க. 10 மடங்குன்னு என்ன செய்யும், லாஸ்ட் நம்பர் 0வா இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா. என்னை 6ஆல் வகுத்து, சரியாங்க. அப்போ அந்த நம்பர் என்ன செய்யும், 10ஓட மடங்காகவும் இருக்கும், 6ஆலே வகுப்படக்கூடியதாக இருக்கும். ஏன்னா 6ஆல் வகுத்து, சரியாங்க. அப்போ 6ஆல் வகுக்கிறப்ப என்ன செய்வாங்க, மீதியின்றி கிடைக்கணும்னு சொல்லிட்டாங்க, சரியாங்க. 6ஆல் வகுத்தா மீதி இல்லாமல் கிடைக்கும். அப்போ 10ஆலே வகுப்படும், 6ஆலையும் வகுப்படும். ஓகேவா. அடுத்து அதோட கிடைக்கக்கூடிய ஈவோட எதை கூட்டுறாங்க, 4ஐ கூட்டினா, சரி. அதோட கிடைக்கக்கூடிய ஈவோட, அதாவது இது 2 சரியா, அந்த ஈவோட அதாவது கோஷன்ட்டோட என்னது, 4 கூட்டினமாக்கு என்ன கிடைக்கும், 114 கிடைக்கும், சரியாங்க. ஸோ கோஷன்ட்டு, சரியாங்க,
ஈவு ப்ளஸ் 4 எவ்வளவு 114 சரியாங்க. அப்போ ஈவு எவ்வளவா இருக்க முடியும் 110 தானே இருக்கும். ஈவு எவ்வளவு 110. ரிவர்ஸ் ஆர்டரில் போக ஆரம்பிப்போம் சரியாங்க. ஸோ ஈவு கூட 4 கூட்டினா 114. அப்போ ஈவு எவ்வளவா இருக்கும் 110 இருக்கும் சரியாங்க. ஸோ மீதி இன்றி வகுக்கிறாங்க. எதால் வகுத்தாங்க ஈவை சரி இங்கே நீங்கள் எதால் வகுக்கும்போது ஈவு கிடச்சிச்சு 110 கிடச்சிச்சா. ஸோ 6ஆல் வகுக்கும்போது ஈவு 110 சரியாங்க. அப்போ அந்த எண் என்னவா இருக்கும் வகுப்படும் எண் என்னவா இருக்கும் 110 × 6 எவ்வளவு 660 சரியாங்க. 660 சொல்ற புரியுதாங்க. ஏன்னா 6ஆல் வகுக்கிறப்ப ஈவு 110. அப்போ 6 × 110 எவ்வளவு 660. ஸோ ஆன்சர் எங்கே இருக்கு ஆன்சர் டி. ஓகேவா ஆன்சர் டி. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு சரிங்க. ஃபார்முலா எதுவும் கிடையாது, நம்மளாவே பார்த்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா. ஒரு சில ஆப்ஷன்லேருந்தே வகுத்துட்டு போகலாம் சரியாங்க. ஏன்னா கொடுத்துருக்க நம்பரில் 6ஆல் வகுப்படக்கூடிய நம்பர்னு பார்த்து கூட ஆன்சர் பண்ணுவாங்க. கவனிங்க 2 கூட்டினா அளவு 4 சரியாங்க. 4 அது 3ஆல் வகுப்படும். ஏன்னா 6 கவனிங்களேன் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்களேன். 6 எதால் வகுப்படும் 3ஆல் வகுப்படும். அப்போ கொடுக்கப்பட்ட எண்ணு என்ன செய்யும் 3ஆல் வகுப்படுற மணிக்கு இருக்கும். 2 கூட்டினா 4 3ஆல் வகுப்படாது, அது கிடையாது. 4 கூட்டினா எவ்வளவு 8 3ஆல் வகுப்படுமா வகுப்படாது. அது மாதிரி 5 கூட்டினா எவ்வளவு 10 3ஆல் வகுப்படுமா வகுப்படாது. அப்போ 6 கூட்டினா எவ்வளவு 12 3ஆல் வகுப்படும். அப்போ இந்த எண் என்னது அது வகுப்படக்கூடிய எண் இப்படியும் கூட சொல்லலாம். ஓகே அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒருவன் 3 மேஜைகள் மற்றும் 12 நாற்காலி இருக்கைகள் ஆகியவற்றை ரூபாய் 2400க்கு வாங்குகிறான். மேஜைகளை 20% லாபத்திற்கும் நாற்காலி இருக்கைகளை 10% லாபத்தில் விற்கும் பொழுது ரூபாய் 300 லாபமாக பெறுகிறான். எனில் ஒரு மேஜையை எந்த விலைக்கு வாங்கி இருப்பான் சரியாங்க. ஸோ இந்த கணக்குக்கு வந்து ஒரிஜினல் மெத்தட் செய்யறதை விட என்ன செஞ்சு ஆப்ஷன்லேருந்து போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கவனிங்க ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கவனிங்க அதாவது மேஜையோட விலை தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு மேஜை எவ்வளவு 100 கணக்கு வைப்போம் சரியாங்க. இப்போ 3 மேஜை ப்ளஸ் எவ்வளவு 12 நாற்காலி எவ்வளோன்னு சொல்கிறாங்க 2400 சொல்கிறாங்களா. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு இந்த 100 அப்ளை பண்ணமாக்கு எவ்வளோ கிடச்சிரும் ஒரு டேபிள் சரியாங்க. ஒரு டேபிள் 100 கணக்கு வச்சோமாக்கு 3 டேபிள் எவ்வளோங்க 300 சரியாங்க. ஒரு டேபிள் 300. ஒரு டேபிள் 100 3 டேபிள் 300. 2400 300 போச்சா எவ்வளோ வரும் சரியாங்க. 2400 300 போச்சுனாக்க எவ்வளோங்க 2100 வருமா. ஸோ 2100 எவ்வளவு 12 சேர் சரியாங்க. 12 சேர் எவ்வளவு 2100 கணக்கு வரும் சரியாங்க. 2100 கணக்கு வரும். ஓகே இப்போ கவனிங்க இதில் என்ன சொல்கிறாங்க மேஜையில் 20% லாபம் வச்சு நாற்காலியில் எவ்வளவு 10% லாபம் வச்சமாக்கு எவ்வளோ வரணும் 300 வரணும் சரியாங்க. அப்போ இதில் 20%யும் இதோட 10%யும் கூட்டணுமாக்கு எவ்வளோ கிடைக்கணும் 300 கிடைக்கணும். இதான கண்டிஷன் சொல்ல புரியுதாங்க. ஆப்ஷன்லேருந்து போகிறேன் சரியாங்க. ஆப்ஷன்லேருந்து போகிறேன். ஸோ 3T அதாவது இதுக்கு ஒரிஜினல் மெத்தட் வந்து கொஞ்சம் லென்த்தாக செய்யணும். அதுக்கான என்ன செஞ்சலாம் ஆப்ஷன்லேருந்து போகும். ஓகேவா. ஸோ டேபிளை வந்து 100 எடுத்திருக்கோம். ஸோ ஒரு டேபிள் 100 3 டேபிள் எவ்வளவு 300. அப்போ 12 சேர் எவ்வளவுங்க 2100. ஏன்னா மொத்தமாக கூட்டினா 2400 வரணும். ஓகேவா. அதனால் இது 300 இது 2100. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க மேஜையில் வந்து அதாவது டேபிளில் வந்து 20%யும் சேரில் வந்து 10% கூட்டினா எவ்வளோ கிடைக்கணும் 300 கிடைக்கணும். ஓகேவா. ஸோ இதில் 20% எவ்வளோங்க 60. ஓகேவா. இதில் 20% 60 வரும். இதில் 10% எவ்வளோ வருங்க 210 வரும். கூட்டினா எவ்வளோதான் வரும் 270 வரும். ஆனால் கணக்குப்படி எவ்வளோ வரணும் 300 வரணும். அப்போ ஏ ஆப்ஷன் தவறு சரிங்க. ஏ ஆப்ஷன் தவறு. ஓகே இப்போ பி ஆப்ஷனுக்கு வருவோம். பி ஆப்ஷன் அந்த டேபிள் ஒரு டேபிள் எவ்வளவு 200 சொல்கிறாங்க சரிங்க. ஒரு டேபிள் எவ்வளவு 200. ஸோ அப்போ 3 டேபிள் ப்ளஸ் 12 சேர் 2400 வரணும் சரியாங்க. இப்போ 3 டேபிள் ஒரு டேபிள் எவ்வளோன்னு சொல்கிறாங்க 200 சொல்லி சொல்கிறாங்க சரியாங்க. ஒரு டேபிள் எவ்வளவு 200 சொல்லி சொன்னமாக்கு 3 டேபிள் எவ்வளவு 600. அப்போ 12 சேர் எவ்வளோவா இருக்கும் 1800 இருக்கும். அதாவது 2400 கழிச்சமாக்கு இப்போ கூட்டி பாருங்க 2400 கிடைக்கும் சரியாங்க. ஸோ நம்ம ஒரு வேல்யூ எடுத்து அதோட மிச்சத்தை கம்பேர் பண்ணி வர்றோம் சரியாங்க. 1800. இதோட 20%யும் இதோட 10%யும் கூட்டினா எவ்வளோ வரணும் 300 கிடைக்கணும். அந்த ஆன்சர் இருந்தாக்கும் இந்த பி ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா. இதோட 20% எவ்வளவுங்க 120. அதாவது 600ல் 20% எவ்வளவு 120. ஓகே அது மாதிரி 1800ல் 10% எவ்வளவு 180 300. ஓகேவா. 2 கூட்டினா எவ்வளவு 300 ஈக்குவல் டு எவ்வளவு 300. ஸோ அப்போ எந்த ஆன்சர் சரி பி ஆன்சர் தான் சரி. ஓகேவா. ஒரிஜினல் மெத்தட் செஞ்சால் கொஞ்சம் லாங்காக போகும் சரிங்க. ஒரிஜினல் மெத்தட் கொஞ்சம் லாங்காக தெரியும் சரியா. புக்கில் ஏற்கனவே கொடுத்துருக்கு புக்கில் பார்த்துக்கோங்க. ஓகேவா. இதுக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தடு அதாவது ஆப்ஷன்லேருந்து போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்சர் பி. ஓகே 18 மினி டெஸ்ட் 18க்கான தமிழ் மேக்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ சமூக அறிவியல் மற்றும் அறிவியல் பாடத்துக்கான வினாக்களுக்கான விடைகளை பார்ப்போம். வாங்க போகலாம். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது என்னங்கய்யா வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கடத்துத்திறன் எதில் அதிகரிக்கிறது நல்லா பாருங்க.
வெப்பநிலையை கூட்டுறாங்க. வெப்பநிலையை கூட்ட கூட்ட கீழ்கண்டதுல எதுல வந்து கடத்துத்திறன் அதிகரிக்கிறது எதுல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுலையா குறைக்கடத்தியல்ல தான் அதிகரிக்கும். குறைக்கடத்தியல் அப்படின்னா என்னது? குறைக்கடத்தியல் அப்படின்னா சிலிக்கான் ஜெர்மானியம் தான் ஃபேமஸ் ஆனது. குறைக்கடத்தியல்லையே எது அப்படின்னா சிலிக்கான் ஜெர்மானியம் தான். சரிங்களாயா? சிலிக்கான் ஜெர்மானியம் தான். சரிங்களா? அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அப்போ எப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கடத்துத்திறன் எதில் அதிகரிக்கிறது அப்படின்னா குறைக்கடத்தியல்ல. சரிங்களாயா? அதுக்கப்புறம் எதில் குறைகிறது அப்படின்னா கடத்தியல்ல. எதில் குறைகிறது அப்படின்னா கடத்தியல்ல குறையும். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கடத்துத்திறன் எதில் குறையும் அப்படின்னா கடத்தியல்ல குறையும். சரிங்களாயா? பார்த்தோம். அவ்வளோதான். இதில் வேற ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. மின்தடை எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வேற மாதிரி வரும். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதில் வந்து வெப்பநிலை எதுக்கு நேர்விகித தொடர்புடையது எதுக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். குறைக்கடத்தியல் எதிர்விகித தொடர்புடையது அப்படின்னா கடத்தியல். ஒரு எலக்ட்ரானின் தற்சுழற்சி குவாண்டம் எண்ணின் மதிப்பு, இது அடிக்கடி கேட்கக்கூடியது தான். ஒரு எலக்ட்ரானின் தற்சுழற்சி குவாண்டம் எண் மதிப்பு என்ன அப்படின்னா 1/2 அல்லது இதுவே கேட்பாங்க. எலக்ட்ரானுடைய 4 குவாண்டம் எண் இருக்கியா? ஒன்று முதன்மை குவாண்டம் எண், ரெண்டாவது கோண உந்த குவாண்டம் எண், தற்சுழற்சி குவாண்டம் எண், கோண உந்த குவாண்டம் எண் அப்படின்னு இருக்குது. இந்த தற்சுழற்சி குவாண்டம் எண் எலக்ட்ரான்களுடைய தற்சுழற்சி எது கண்டறிய பயன்படுகிறது அப்படின்னா தற்சுழற்சி குவாண்டம் எண். இந்த கோண உந்த குவாண்டம் எண் எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா எலக்ட்ரான்களின் அமைவிட எலக்ட்ரான்களினுடைய அதாவது எலக்ட்ரான் சொல்ல முடியாது ஆர்பிட்டாலின் வடிவம், அதாவது ஆர்பிட்டாலோட வடிவத்தை கணக்கிட பயன்படுகிறது தான் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தற்சுழற்சி கோண உந்த குவாண்டம் எண். ஆர்பிட்டாலினுடைய வடிவம், ஆர்பிட்டால் அப்படின்னா என்ன இருக்கு? எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னா கோள வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா கோண குந்தம் தான். பி ஆர்பிட்டால் அப்படின்னா டம்பல் வடிவம். சரிங்களாயா? டம்பல் வடிவம். டி ஆர்பிட்டால் சரிங்களா? டம்பல் இருகோள வடிவம். ஒவ்வொன்றுக்கும் ஆர்பிட்டாலுக்கு வடிவம் இருக்கு. அந்த வடிவத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் என்னது அப்படின்னா கோண உந்த குவாண்டம் எண். அப்போ எலக்ட்ரான்களுடைய தற்சுழற்சியை சொல்லக்கூடிய குவாண்டம் எண் அப்படியே கொடுப்பாங்க. எலக்ட்ரான்களுடைய சுழற்சி எது அப்படின்னா தற்சுழற்சி குவாண்டம் எண். சரிங்களாயா? அப்போ 1/2. கீழ்காண்பனவற்றில் குறைந்த அலைநீளத்தை உடையது எது? சரிங்களாயா? குறைந்த அலைநீளத்தை உடையது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமா கதிர், எக்ஸ் கதிர், புரோதா கதிர், நுண்ணலைகள். என்னையா எந்த கதிர்களுக்கு வந்து அதிகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரேடியோ அலைகள். மின்காந்த அலைகள் எத்தனையா இருக்கு? மின்காந்த அலைகள் 7 இருக்கு. ரேடியோ அலைகள், மைக்ரோ அலைகள், ராம், ஐஆர், வெஜ், விசிபிள், ராம், ஐயர், வெஜ், ஊறுகாய், யூவி, எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள் அப்படின்னு 7 கதிர்கள் இருக்கியா? 1 2 3 4 5 6 7. சரிங்களா? மின்காந்த அலைகள் எத்தனை இருக்கு அப்படின்னா 7 அலைகள் இருக்கு. அதை வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா ராம், ஐயர், வெஜ், ஊறுகாய், எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். மின்காந்த அலைகள் 7 இருக்கு. இது யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா ஹெர்ட்ஸ். மின்காந்த அலைகள் 7 இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஹெர்ட்ஸ். சரிங்களா? இதுல தான் எந்த இதுக்கு வந்து அலைநீளம் கம்மி அப்படின்னு இருக்கிறாங்க, குறைந்த அலைநீளத்தை உடையது. அப்ப விப்ஜிஆர்ல பார்த்தீங்க அப்படின்னா விப்ஜிஆர் அப்படின்றது அலைநீளம் குறைவிட்டு அதிகமாக இருக்கும். என்னையா? அலைநீளம் குறைவிட்டு அதிகமாக இருக்கும். இங்க வந்து இதுல அலைநீளம் கம்மி அப்படின்னா வயலட், அலைநீளம் அதிகம்னா ரெட்டு. இது வந்து விப்ஜிஆர் வானவில்ல ஏற்படக்கூடிய நிலங்கள். அப்படியே வயலட்ல இருந்து அலைநீளம் குறைஞ்சு போக 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 என்ன பண்ணும்? கூடும். சரிங்களா? அலைநீளம் அப்படின்னா அதிர்வன் அப்படின்னா அதிகத்துல இருந்து போக 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 குறையும். இப்ப இதுல கேட்டிருக்காங்க எதுல வந்து இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு அலைநீளம் அதிகம் அப்படின்னா ரேடியோ அலைகளுக்கு தான் அதிகம். எதுக்கு கம்மி அப்படின்னா காமா கதிர்களுக்கு தான் கம்மி. சரிங்களாயா? என்ன கம்மி? காமா கதிர்களுக்கு தான் அலைநீளம் கம்மி. மிக குறைந்த அலைநீளமுடைய மின்காந்த அலைகள் அடிக்கடி கேட்கக்கூடியது எது அப்படின்னா காமா கதிர்கள். ஆல்பா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர் அப்படின்னு இருக்குது.
காமா கதிர் என்ன அப்படின்னா மின்காந்த அலைகள் தான். எது காமா கதிர் வந்து என்னது அப்படின்னா ஒரு வகையான மின்காந்த அலைகள். சுழி இதனுடைய மின்னோட்ட மதிப்பு கேட்டாங்கன்னா சுழி மின்சுமை அற்றது. சரிங்களாயா? எக்ஸ் கதிர்கள் யார் கண்டறிந்தார் அப்படின்னா ராஞ்சன். எக்ஸ் கதிர்களை யார் கண்டுபிடிச்சா? ராஞ்சன். சரிங்களாயா? எக்ஸ் கதிர்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ராஞ்சன். கதிர்வீச்சில் 4 யூனிட் இருக்கு. ஒன்று தொன்மையான அலகு அப்படின்னா கீரி, பெக்கோரல் எஸ்ஐ யூனிட், கதிர்வீச்சின் எஸ்ஐ யூனிட்னா பெக்கோரல். அதுக்கடுத்து ரூதர்போர்டு கதிர்வீச்சின் இன்னொரு அலகு தான். ராஞ்சனும் ஒரு அலகு தான், மறந்துடக்கூடாது. எக்ஸ் கதிர்களை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ராஞ்சன். சரிங்களாயா? ராஞ்சன் அப்படின்றது கதிர்வீச்சினுடைய ஒரு யூனிட். கதிர்வீச்சின் தொன்மையான அலகுன்னா கீரி, எஸ்ஐ அலகுன்னா பெக்கோரல். புறஊதா கதிர்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கள்ள நோட்டுகளை கண்டறிய. என்னதியா? கள்ள நோட்டுகளை கண்டறிய. கள்ள நோட்டு, இந்த போலி பத்திரங்கள் எல்லாமே கண்டறியக்கூடியது எது அப்படின்னா இதுதான்யா புற ஊதா கதிர்கள். கள்ள நோட்டு, போலி பத்திரங்கள், இந்த பத்திரங்கள்லாம் கண்டறிய எது பயன்படுகிறது அப்படின்னா புற ஊதா கதிர்கள். அதுபோக இந்த பாக்டீரியாக்கள், அந்த மருத்துவ உபகரணங்கள்ல கிருமிகளை கொல்ல நுண்ணுயிர் கொல்லியாக எது பயன்படுகிறது அப்படின்னா புற ஊதா கதிர்கள். சரிங்களாயா? மறந்துடக்கூடாதியா? கள்ள நோட்டு, போலி பத்திரங்கள், வெடிபொருள் கொண்டு வரக்கூடியது. ஏரோப்ளேன்லாம் வெடிபொருட்கள் கொண்டு போனாங்கன்னா, பதுக்கி வச்சு கொண்டு போனாங்கன்னா கண்டுபிடிக்கக்கூடியதும் எது அப்படின்னா இந்த புற ஊதா கதிர்கள் தான். வெடி மருந்து பொருட்களையும் கண்டுபிடிக்கக்கூடியது. அது போக முக்கியமானது என்னன்னா மருத்துவ உபகரணங்கள்ல நுண்ணுயிர் கொல்லியாக, கிருமி நாசினியாக, கிருமிகளை அழிக்க எது பயன்படுகிறது அப்படின்னா இந்த புற ஊதா கதிர் பயன்படுகிறது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போவோம். IO3 மைனஸ் AI மைனஸ் PH பிளஸ் CH2O கிவ்ஸ் பிளஸ் TI2 என்ற சமன்பாட்டில் ABCD மற்றும் ABCDயின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை. சரிங்களா? வினைப்படு பொருள், வினை விளை பொருள் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்க, ஏக்கு பக்கத்தில் என்ன போடலாம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ ஆப்ஷன்ல இருந்து போவோம். ஆப்ஷன் வந்து சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி, 5 6 3 3. சரிங்களா? ஏ பக்கத்தில் 5 போடுங்க. சரிங்களா? பி பக்கத்தில் 6 போடுங்க. சி பக்கத்தில் 3, டி பக்கத்தில் 3. இப்போ போட்டு பாருங்க பேலன்ஸ் ஆகுதா அப்படின்ட்டு. சரிங்களாயா? அயோடின் எத்தனை அயோடின் வந்துருச்சு? 5 அயோடின் வந்திருக்கு. 5 மைனஸோட அயோடின் 5, இங்கே ஒரு 1. என்னையா? இங்கே ஒரு 1 எவ்வளவு ஆயிடுச்சு? 6 ஆயிடுச்சுங்களா? இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 1, 6 அயோடின் ஆயிடுச்சு. சரிங்களா? இங்கே பாருங்க 6 அயோடினா, 6 அயோடின். சரிங்களா? அயோடின் ஓகே, இதுவும் ஓகே. சரிங்க. ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? இங்கே 3 ஆக்சிஜன் இருக்கு, இங்கேயும் 3 ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, இதுவும் ஓகே, ஆக்சிஜனும் ஓகே, அயோடின் ஓகே. அடுத்து ஹைட்ரஜனை பாருங்க, 6 ஹைட்ரஜன் இருக்கு, இங்கே 6 ஹைட்ரஜன். ஓகேங்களா? அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, அப்படியே எடுத்து ஆப்ஷன் எடுத்துட்டு வினைப்படு பொருள் பேலன்ஸ் பண்றீங்க. வினைப்படு பொருள் ஈக்குவல் டு வினை விளை பொருள். ரெண்டு பக்கமும் ஹைட்ரஜனு ரெண்டு பக்கம் இருக்க எலமெண்ட்டுகள் ரெண்டும் சேமா இருக்கணும். இது இந்த ஆப்ஷன் எடுத்து போட்டீங்கன்னா வராது. சரிங்களாயா? அவ்வளவுதான். கஸ்குட்டா, விஸ்கம் போன்ற தாவரங்களில் காணப்படும் சிறப்பான வேர்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. என்னது அப்படின்னா காஸ்டியோரியங்கள் தான். தன்னுடைய உணவை உறிஞ்சுற உறுப்புகளாக எதை பயன்படுத்துகிறது அப்படின்னா காஸ்டியோரியங்களை தான். உணவை, நீரை, அந்த சிறப்பு வகை வளர்ச்சி அடைஞ்ச இதுக்கு தான். ஒட்டுண்ணி, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி தாவரங்கள் அப்படின்னா தற்சார்பு முறையற்றது. ஏதாவது உணவுக்கோ அல்லது நீருக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக மற்றொரு உயிரினத்தை சார்ந்து இருக்கக்கூடியதான் ஒட்டுண்ணி. ஏதாவது ஒன்று சார்ந்து அல்லது அதனுடைய வாழ்க்கையில் ஒட்டி வளரக்கூடிய ஒட்டுண்ணி. இதில் அடிக்கடி கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா முழு ஒட்டுண்ணி எது அப்படின்னா கஸ்குட்டா. மறந்துடக்கூடாதியா? முழு ஒட்டுண்ணி எது அப்படின்னா கஸ்குட்டா, முழு ஒட்டுண்ணி. பகுதி ஒட்டுண்ணி எது அப்படின்னா விஸ்கம். என்னதியா? பகுதி ஒட்டுண்ணி எது அப்படின்னா விஸ்கம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், மறந்துடக்கூடாது. முழு ஒட்டுண்ணி. இதுவே காஸ்டியோரியங்களே கேட்பாங்க. காஸ்டியோரியங்கள் சிறப்பு உறிஞ்சு உறுப்பு, ஒட்டுண்ணியின் சிறப்பு உறிஞ்சு உறுப்புன்னா காஸ்டியோரியங்கள். கஸ்குட்டா அப்படின்னா முழு ஒட்டுண்ணி. எல்லா இதுக்குமே, உணவுக்கா இருக்கட்டும், நீருக்கா இருக்கட்டும், A to Z அனைத்துக்குமே மற்றொரு உயிரினத்தை சார்ந்திருக்கும். ஆனால் விஸ்கம் மட்டும் ஏதாவது ஒரு சிலதுக்கு உணவுக்கு மட்டும் சார்ந்திருக்கலாம் அல்லது நீருக்கு மட்டும் சார்ந்திருக்கும். பகுதி ஒட்டுண்ணி. பகுதி தன்னைத்தானே தனக்கு தேவையான பொருளை தானே தயாரித்து கொள்ளும். சரிங்களா? அவ்வளோதான்.
அடுத்த கொஸ்டின் போகலாம். கிளைகாலிசிஸ் சரிங்களா, ஏற்கனவே பார்த்துருக்கோம், அடிக்கடி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். கிளைகாலிசிஸ் காற்று சுவாசம் காற்றுலா சுவாசம் ரெண்டுக்கும் பொதுவான நிகழ்ச்சி. இஎம்பி வழித்தடம் என்னதுங்கய்யா? இஎம்பி வழித்தடம். இது என்னதுயா? இஎம்பி வழித்தடம் என அழைக்கக்கூடியது. இஎம்பி வழித்தடம் காற்று சுவாசம் காற்றுலா சுவாசம் ரெண்டுக்கும் பொதுவான நிகழ்ச்சி இஎம்பி வழித்தடம். எம்டன் மேயர் பெர்னானஸ் கண்டுபிடிச்சதுனால இது இஎம்பி வழித்தடம் அப்படின்னு சொல்கிறோம். இஎம்பி வழித்தடம் சரிங்களாயா. அதுக்கப்புறம் இதில் ஆறு கார்பன் மூலக்கூறுகளை கொண்ட குளுக்கோஸ் ஆனது 3 கார்பன் மூலக்கூறுகளை கொண்ட பைருவிக் அமிலமாக மாறும். காற்று சுவாசம் காற்றில்லா சுவாசம் ரெண்டும் பொதுவான நிகழ்ச்சி. எங்கே நடக்கும்னு பார்த்துட்டோம், சைட்டோபிளாசத்தில் நடக்கும். எங்கேயா நடக்குது? சைட்டோபிளாசத்தில் நடக்குது. அப்போ 1க்கு வந்து 4. அடுத்து கிரெப் சுழற்சி பாருங்க. கிரெப் சுழற்சி எங்கே நடக்கும் அப்படின்னா, கிரெப் சுழற்சியில் பைருவிக் அமில ஆக்சிஜன் ஏற்றம், அங்கே இருக்க அசிட்டேல் கோயை எடுத்துட்டு பைருவிக் அமிலமாக மாற்றுவோம், ஆக்சிஜன் ஏற்றம் பண்ணுவோம். அப்போ இது 3. எலக்ட்ரான் கடத்தல் சரிங்களா. எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் இருந்து என்ன உருவாகுது அப்படின்னா ஏடிபிகள் உருவாகிறது. 4 3 2. நொதித்தல் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதில்லை. 4 3 2 1. அப்போ வரிசைப்படுத்த சொல்லுவாங்கயா. கீழே பைசா கிடந்தா எடுக்காத. ஃபர்ஸ்ட் 1 கிளைகாலிசிஸ், 2வது கிரெப் பைருவிக் அமில ஆக்சிஜன் ஏற்ற கார்பன் நீக்கம், 3வது கிரெப் சுழற்சி, 4வது எலக்ட்ரான் கடத்தை சங்கிலி. மறந்துடக்கூடாதுப்பா. ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதில்லை. காற்றுலா சுவாசம் அப்படின்னா சுவாச ஈவு இன்ஃபினிட்டி. குளுக்கோஸினுடைய சுவாச ஈவுனா 1. இந்த கிரெப் சுழற்சி எங்கே நடக்குன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். பைருவிக் அமில ஆக்சிஜன் ஏற்றம் எங்கே நடக்குன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்கும். எலக்ட்ரான் கடத்து சங்கிலி எங்கே நடக்கும்னாலும் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்கும். இந்த ஏடிபி செல்லின் ஆற்றல் நாணயம். செல்லின் ஆற்றல் நாணயம் யாருப்பா கண்டுபிடிச்சா? கார்ல் லோமன். யாரையா கண்டுபிடிச்சா? கார்ல் லோமன். கார்ல் லோமன் யார் கண்டுபிடிச்சா? கார்ல் லோமன். ஏடிபியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா கார்ல் லோமன் சரிங்களா. ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் செல்லின் ஆற்றல் நாணயம். மையம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. மனித சிறுநீரகத்தில் உருவாகும் எந்த பொருளை கொண்டுள்ளது? எந்த பொருளை கொண்டுள்ளது ஏற்கனவே பார்த்தாச்சு. கால்சியம் ஆக்சலேட். இந்த கால்சியமானது நம்ம இதில் நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் சரிங்களாயா. கால்சியம் ஆக்சலேட் இப்போ சிறுநீரகத்தில் அப்படின்னா கால்சியம் ஆக்சலேட் எங்கேயா? சிறுநீரகத்தில் அப்படின்னா கால்சியம் ஆக்சலேட். எலும்பு பல்லில் அப்படின்னா கால்சியம் பாஸ்பேட். என்னதுங்க? கால்சியம் பாஸ்பேட். கால்சியம் பாஸ்பேட் எலும்புலையும் பல்லுலையும் சரிங்களா. செல் சுவரில் எப்படி இருக்கும் அப்படின்னா கால்சியம் பெக்டேட். என்னதுயா? கால்சியம் பெக்டேட்னு இருக்கும் சரிங்களா. இந்த சிறுநீரக கல் உருவாகக்கூடிய முறைக்கு பேர் ஏன் இது கால்சியம் ஆக்சலேட்டாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நம்ம தக்காளியை அதிகமாக சாப்பிட தக்காளியில் உள்ள ஆக்சாலிக் அமிலம், தக்காளியில் ஆக்சலேட் இதில் எந்த அமிலம்? தக்காளியில் உள்ள ஆக்சாலிக் அமிலம் ஒரு தக்காளி பிஹெச் எவ்வளவு? 4.1. இது என்ன கனி? பெரிகனி சரிங்களாயா. பெரிகனி. ஏன்னா பெரிகனி. இந்த தக்காளியில் உள்ள ஆக்சாலிக் அமிலம் கால்சியத்தோட வினைபுரிஞ்சு கால்சியம் ஆக்சலேட்டாக ஃபார்ம் ஆகி சிறுநீரக கல்லாக ஃபார்ம் ஆயிடுது. இந்த சிறுநீரக கல்லை உடைத்தெடுக்க முறைக்கு பேர் என்ன அப்படின்னா லித்தோட்ரிப்சி. என்னதியா? லித்தோட்ரிப்சி. இந்த சிறுநீரக கல்லை பிரித்தெடுக்கும் முறைக்கு பேர் என்னன்னா லித்தோட்ரிப்சி சரிங்களாயா. மறந்துடக்கூடாதியா. அப்போ எலும்புலையும் பல்லுலையும் கால்சியம் பாஸ்பேட், சிறுநீரகத்தில் கால்சியம் ஆக்சலேட், செல்சுவரில் கால்சியம் பெக்டரேட். இந்த சிறுநீரக கல்லை உடைச்செடுக்கும் முறைக்கு லித்தியோட்ரிப்சி. கால்சியம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ரத்த முறைதலுக்கு தேவையான தனிமம். இணைதிறன் எத்தனை அப்படின்னா 2. எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் என்னன்னா 2 8 8 8 2 எலக்ட்ரான் அமைப்பு சரிங்களாயா. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். மெக்னீசியம் பச்சையத்தில் காணப்படக்கூடிய தனிமம் எது அப்படின்னா மெக்னீசியம். பச்சையத்தில் காணப்படக்கூடிய தனிமம் எதுனா மெக்னீசியம். பொறுத்துக. பட்டியல் 1 பாக்டீரியல் நோய் பார்த்தோன்னே தெரியணும் சரிங்களா. என்னதுயா? டிப்தீரியா அப்படின்றது. டிப்தீரியா என்னதுயா? டிப்தீரியா. 1க்கு வந்து 4. வைரஸ் நோய் எது? ரேபிஸ் வெறிநாய்க்கடி. என்னதுயா? ரேபிஸ் வெறிநாய்க்கடி. வெறிநாய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சவர் யாரையா? லூயிஸ் பாஸ்டர். யாரையா கண்டுபிடிச்சா? வெறிநாய்க்கடிக்கு லூயிஸ் பாஸ்டர். ஒட்டுண்ணி நோய் எது அப்படின்னா காலா அசார். என்னது? 2வது காலா அசார். இதை ஏற்படுத்தக்கூடியது என்னது? லீஸ்மோனியா
என்னதியா லீஸ்மோனியா டோனாவானே, இது ஒரு புரோட்டோசோவா டிசீஸ். லீஸ்மோனியா டோனாவானே புரோட்டோசோவா நோய். சரிங்களாயா, புரோட்டோசோவா நோய். அடுத்து பால்வினை நோய் சிபிலிஸ், பாலிடம் சிபிலிஸ். என்னையா பாலிடம் சிபிலிஸ் அப்படின்றது ஒரு பாலிடம் சிபிலிஸ் அப்படின்ற ஒரு பால்வினை நோய்க்கு காரணமானது. சரிங்களா, மறந்துடக்கூடாதியா. அப்போ என்ன வருது 4 3 2 1. அப்போ என்னது ஆன்சர் பி. பாக்டீரியா கண்டறிந்தவர் யார்? ஆண்டர்மான் லூவான் காக். சரிங்களா, ஆண்டர்மான் லூவாக் மனித விந்தணுவை முதல் படம் வரைந்தவர், நுண்ணோக்கிய வடிவமைத்தவர். வைரஸ் நோய், வைரஸ் கண்டறிந்தவர் டிமிட்ரி ஐவனஸ்கி. வைரஸை படியப்படுத்தியவர் யார் அப்படின்னா WM ஸ்டான்லி. எந்த வயதுலனா TME புகையிலை மொசைக் வைரஸ். ஒட்டுண்ணி நோய் எது? புரோட்டோசோவா டிசீஸ், காலாசர். அதுக்கு காரணமானது என்னது? லீஸ்மோனியா டோனாவானி. பால்வினை நோய் எது? பாலிடம் சிபிலிஸ். இது ஒரு கொடூரமான பால்வினை நோய். சரிங்களா, பாலிடம் சிபிலிஸ் அப்படின்ற நோய் கிருமி ஏற்படுத்தக்கூடியது. சரிங்களாயா, உயிரியலாளர்களின் சொர்க்கம் என்று கருதப்படுவது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. என்னதியா மன்னார் வளைகுடா. நந்தாதேவி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊபியில் இருக்குது. சரிங்களா, சுந்தரலான் பவுலானா எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. இதெல்லாம் மறந்துடக்கூடாதியா, மேற்கு வங்காளத்தில் இருக்குது. சரிங்களா, உத்தரப்பிரதேசம் அப்படின்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். அதிக மக்கள் தொகை நெருக்கம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார். மேற்கு வங்காளத்தில் கல்கத்தாவில் பர்டிகுலராக ஒரு கல்கத்தாவில் மட்டும் மக்கள் தொகை நெருக்கம் உள்ளது எது, நகரம் எது அப்படின்னா கல்கத்தா. சரிங்களா, மேற்கு வங்காளம். ஜன்னல் உற்பத்தியில் இந்தியாவிலேயே முதலிடம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம். நீலகிரி எங்கே இருக்குன்னா நீலகிரியில் தான். சரிங்களா, கால்சியம் பாஸ்பேட் ஒழுங்குபாட்டில் ஈடுபடக்கூடிய ஹார்மோன்ஸ் இது அடிக்கடி கேட்கக்கூடியதான். பாராதைராய்டு சுரக்கக்கூடிய பாராதார்மோன் தான். பாராதைராய்டு சுரக்கக்கூடிய பாராதைராய்டு இது கழுத்தில் தான் இருக்கும். இந்த ஹார்மோன் தான் பாராதைராய்டு சுரக்கக்கூடிய பாராதார்மோன் தான் கால்சியம் பாஸ்பேட். கால்சியம் அப்படின்ற வேர்டு வந்துட்டாவே நீங்கள் எந்த சுரப்பி அப்படின்னா பாராதைராய்டு சுரப்பியை போட்டுடலாம். ஹார்மோன்ஸ் எது அப்படின்னா பாராதார்மோன்ஸ். சரிங்களா, இது நம் உடலில் உள்ள கால்சியத்தின் அளவை கூட்டக்கூடியது. நம் உடலில் உள்ள கால்சியத்தின் அளவை கூட்டக்கூடியது. எலும்புகளுக்கு புது வடிவம் கொடுத்தல். சரிங்களாயா, எலும்புகளுக்கு புது வடிவம் கொடுத்தல் இதுதான். சோடியம் பாஸ்பேட் அயனியில் மீள உறிஞ்ச செய்யக்கூடியதும் இதுதான். சரிங்களா, இது பாராதைராய்டு சுரக்கக்கூடியது. இன்னொன்று என்னது அப்படின்னா கால்சிட்டோனின். என்னதியா கால்சிட்டோனின். பாராதைராய்டு ஹார்மோன் சுரக்கக்கூடியது என்னது அப்படின்னா கால்சிட்டோனின். இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம் உடலில் கால்சியத்தின் அளவை குறைக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். இறப்பையில் சுரக்கக்கூடிய HCl அளவை கம்மி பண்ணக்கூடியது எது அப்படின்னா கால்சிட்டோனின். இறப்பையில் சுரக்கக்கூடியது அளவை குறைக்கக்கூடியது கால்சிட்டோனின். அதுபோக நம் உடலில் சுரக்கக்கூடிய இன்சுலின் அளவையும் குறைக்கக்கூடியது எது அப்படின்னா கால்சிட்டோனின். இந்த பாராதைராய்டு சுரப்பினால் வரக்கூடியது தான், குறைவாக சுரக்கிறதுனால தான் என்ன நோய் வரும் அப்படின்னா அடிக்கடி கேட்கக்கூடியது டெட்டனி அல்லது கிட்டி போதல். என்னதியா அல்லது கிட்டி போதல் அப்படின்ற நோய் ஏற்படுகிறது. கிட்டி போதல் அப்படின்ற நோய் ஏற்படுகிறது. சரிங்களா, குளுக்கோகான் இது கணையம் நாளமில்லா சுரப்பியாக செயல்படக்கூடியது. நாளமில்லா பாட்டு எது அப்படின்னா கணையத்தினுடைய லாங்கர்கான் திட்டுகள். அதில் சுரக்கக்கூடிய ஆல்பா செல் சுரக்கக்கூடியது தான் குளுக்கோகான். இது நம் உடலில் இரத்தத்தின் சர்க்கரையினுடைய அளவை கூட்டக்கூடியது. கிளைக்கோஜனை குளுக்கோஸா மாற்றும். அவ்வளோதான். சரிங்களாயா, தைராக்சின் அப்படின்றது தைராய்டு சுரப்பி சுரக்கக்கூடியது. சரிங்களா, இது ஆளுமிக் ஹார்மோன்ஸ் நாளமில்லா சுரப்பியல்ல பெருசு. இதன் பற்றாக்குறையினால 3 நோய் வரும். பற்றாக்குறையினால சாதாரண நோய் முன்கழுத்துக்கல்லலை, குழந்தைகளுக்கு அப்படின்னா கிரிட்டினிசம், பெரியவர்களுக்கு அப்படின்னா மிக்சிடிசிமா. அவ்வளோதான். சரிங்களாயா, அதிகமாக சுரக்கிறதுனால எக்ஸோதால்மிக் ஆய்டர் அல்லது கிரேவின் நோய் வரும். ஆக்சிடோசின் அப்படின்றது பின்கதப்பு சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ், துரித பிறப்பு ஹார்மோன்ஸ். அதாவது மகப்பேறு நிகழ்ச்சிக்கு பிறகு பால் வெளியேறுதலை தூண்டக்கூடிய ஹார்மோன்ஸ் எது அப்படின்னா ஆக்சிடோசின். துரித பிறப்பு ஹார்மோன்ஸ் மகப்பேறு நிகழ்ச்சியின் போது இடுப்பு எலும்புகளை தளர்வடைய செய்யக்கூடியது. சரிங்களாயா, கொஸ்டின் நம்பர் 41.
ராஜாராம் மோகன் ராய் இந்தியாவின் விடிவெள்ளி, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரியா? இந்தியாவின் விடிவெள்ளி, விடிவெள்ளி, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தை ஒழிச்சாரு. யாரோட சேர்ந்து ஒழிச்சாரு? வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு எப்ப? 1829 வில்லியம் பெண்டிங் பிரபுவோட சேர்ந்து சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தை ஒழித்தார். விதி 17 படி. சரிங்களாயா? விதி 17 படி சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தை ஒழித்தார். யாரு? ராஜாராம். வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு மறந்துடக்கூடாது. சரிங்களாயா? நிறைய சீர்திருத்தங்களை பண்ணியிருப்பாப்புல. சரிங்களா? அடுத்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யார் அப்படின்னாலும் ராஜாராம் மோகன் ராய் தான். இவரு எப்ப? 1828 பிரம்ம ஜமாத்தை தோற்றுவித்திருப்பார். சரிங்களாயா? பிரம்ம ஜமாத்தை தோற்றுவிப்பார். இவர் இங்கிலாந்து அக்பருக்கு சபையில் இருக்கவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கேட்க இங்கிலாந்து செல்ல போகும் பொழுது அங்க பாஸ்டல் நகர்ல இறந்திருப்பார். சரிங்களாயா? நரேந்திரநாத் தாத்தா யாருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தர். இவருடையது சுவாமி விவேகானந்தர் அப்படின்றவனே மறந்துடக்கூடாது. 1893 செப்டம்பர் 1 1893 செப்டம்பர் 1 சிகாகோ உலக சமய மாநாடு. மறந்துடக்கூடாது. என் சகோதர சகோதரிகளே, இந்தியாவே ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்தவர். உலக நாடுகள் அனைத்தையும் தன்னுடைய பேச்சாற்றலால் அந்த ஒரே வார்த்தையை சகோதர சகோதரிகள் அப்படின்ற வார்த்தையின் மூலம் உலக நாடுகளவே இந்தியாவை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தவர் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். அந்த சிகாகோ மாநாடு உரையாடல் எப்பொழுது அப்படின்னா 1893 செப்டம்பர் 1. கரெக்டா? சரிங்களாயா? வேதங்களை நோக்கி செல் அப்படின்றது யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். வேதங்களை நோக்கி செல் அப்படின்றது சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முக்கியமான சீடர். சரிங்களாயா? அன்னிபெசன்ட் என்னது அப்படின்னா பிரம்மஞான சபை தான். முதல்ல பிரம்மஞான சபையை சென்னை அடையாறுல நிறுவியவர் யார் அப்படின்னா அன்னிபெசன்ட். சென்னை அடையாறுல நிறுவியவர் யாருன்னா அன்னிபெசன்ட். அதுக்கு முன்னாடி ஹெச்டி பிளாவட்ஸ்கியும் ஆல்காட் என்பவரும் பிளாவட்ஸ்கி என்பவரும் 1875 எங்க தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா அமெரிக்காவில் தொடங்கியிருப்பாங்க. என்னதியா? அமெரிக்காவில் தான் எதை? பிரம்மஞான சபையை பிளாவட்ஸ்கியும் ஆல்காட் என்பவரும் தொடங்கியிருப்பாங்க. பிளாவட்ஸ்கி ஆல்காட் என்பவரும் தொடங்கியிருப்பாங்க. எங்க தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா சென்னை அமெரிக்காவில் தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் தான் அன்னிபெசன்ட் அம்மையார் தொடங்கி தன்னுடைய காமன்வெல்த் நீ இந்தியா அப்படின்னா அன்னிபெசன்ட், யங் இந்தியா அப்படின்னா காந்தி. சரிங்களா? அந்த நூல்கள் மூலம் பிரபலமாக்கியவர் பிரம்மஞான சபையே. சரிங்களாயா? சீக்கிய மதம் யார் தோற்றுவித்தா அப்படின்னா குருநானக். அப்போ 1 2 3 4 சரியான ஆன்சர். சரிங்களா? 1858 விக்டோரியா மகாராணி பேரறிக்கை அலகாபாத்தில் அறிவித்தது யார்? அடிக்கடி கேட்கக்கூடியதா. எங்க இது கீவேர்டு? எங்க அப்படின்னா அலகாபாத். என்னதுயா? அலகாபாத்ல யார் அறிவிச்சதுன்னா கானிங் பிரபு தான். சரிங்களாயா? அப்பதான் வந்து பிரபுக்களை வைஸ்ராய் அப்படின்னு, அதாவது வைஸ்ராய் அப்படின்னே மாற்றுவாங்க. யார் அப்படின்னா அப்போதான் கானிங் பிரபு தான் ஃபர்ஸ்ட் ஆளாக வருவாப்புல. சரிங்களாயா? விக்டோரியா மேயவ் பிரபு இவர் யார் அப்படின்னா முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 882 யாருடைய காலத்தில் அப்படின்னா ரிப்பன் பிரபு காலத்தில். சரிங்களாயா? முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா தான் ரிப்பன் பிரபு. நார்மலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 1872 யாருடைய காலகட்டங்களில் எடுத்திருப்பாங்கன்னா மேயோ பிரபு. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்புனா தான் 1882. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும். இந்த ஜான்சி ராணி லட்சுமி பாய் யார் அப்படின்னா ஒரு எந்த இந்தியாவுனா மத்திய இந்தியாவுக்கு போர் தளபதியாக தலைமை தாங்கி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய அம்மா. சரிங்களாயா? மறந்துடக்கூடாது. பின்வரும் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துக. பாருங்க, கண்டிப்பா பார்த்தோம்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான் லாஸ்ட் வரணும். இது வந்து எப்போ வரும்னா 1942. 4 வர்ற ஆன்சர் 2ல் வருது. கிலாபத் இயக்கம் 1919. சரிங்களாயா? 1919 யார்? சவுகத் அலி, முகமது அலி. கிலாபத் இயக்கத்தை யார் தொடங்கினது அப்படின்னா
காந்திஜியை ஆதரிப்பார். காலப்போக்கில் வந்து முஸ்லீம்களை இணைச்சிடலாம் அப்படின்னு கிலாபத் இயக்கத்தை தொடங்குறதுக்கு ஆதரவு கொடுப்பார். சவுக்கத் அலி, முகமது அலி சகோதரர்களால் தொடங்கப்பட்டது. சரிங்களாயா. ஒத்துழையாமை இயக்கம் 1920. சட்ட மறுப்பு இயக்கம் எப்போது அப்படின்னா 1930. இப்போ இது பண்ணுங்க 1 3 2 4 பார்த்துக்கங்கய்யா. இப்போ கிலாபத் இயக்கம் தோற்றுவித்தவர் யாருன்னா முகமது அலி, சவுகத் அலி. இந்தியாவில் அதிக மழைப்பொழிவு பதிவான இடம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். எது ஏன்னா மவுண்ட் சின்ரா, மேகாலயா. குறைவானது எது அப்படின்னா சுரு, ராஜஸ்தான். குறைவு. சரிங்களாயா. குறைவு எங்க அப்படின்னா சரிங்களா. சிக்கிம். குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம். குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுனா சிக்கிம். குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். அடர்த்தியில கம்மி எதுனா அருணாச்சல பிரதேசம். அடர்த்தியில அதிகம் எதுனா பீகார். மக்கள் தொகையில அதிகம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகையில கம்மி எது அப்படின்னா சிக்கிம். 2வது 5 ஆண்டு திட்டத்தை வடிவமைத்தவர் மகளனோபிஸ். யார்யா? மகளனோபிஸ். இவர் தான் யாரு? புள்ளியியலின் தந்தை. புள்ளியியலின் தந்தை யார் அப்படின்னா மகளனோபிஸ். யார்யா? மகளனோபிஸ். சரிங்களா. எப்ப? 1951 to 56. இவர் யாரு? டோமர். 2வது 5 ஆண்டு திட்டத்தை வடிவமைத்தவர். சரிங்களாயா. இவர் ரங்கராஜன். யாரு? 12வது நிதிக்குழுவின் தலைவர். 12வது நிதி. ஒய்வி ரெட்டி 14வது நிதிக்குழுவின் தலைவர். இவர் 12. எப்பயுமே நிதிக்குழுவோட தலைவர் வந்து காலவரிசைப்படுத்த சொல்றாங்க, கேட்குறாங்க. 10 பந்து 11 குசுரு, 10 பந்து 11 குசுரு, 12 ரங்கராஜன், 13 ஒய்வி ரெட்டி, 13 ஒய்வி ரெட்டி, 14 தான்யா விஜய் கேல்கர், 13 தான் ஒய்வி ரெட்டி, 14 விஜய் கேல்கர். சரிங்களா, மறந்துடக்கூடாது ஐயா. இது 2வது 5 ஆண்டு திட்டத்தை ஒரு விக்கெட். இதெல்லாம் ஒழிச்சுட்டு தான் 2015 நிதி ஆயோக் அப்படின்னு தொடங்கியிருப்பாங்க. நிதி ஆயோக் இதை 5 ஆண்டு திட்டங்களை ஒழிச்சுட்டு தான் 2015 நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாங்க. பொருளாதார நலன்களை உண்மையில் அளவிடும் பொழுது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எது அப்படின்னா நிகர பொருளாதார நலன் தான். தேசிய வருமானம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாட்டின் வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தான் தேசிய வருமானம். சரிங்களாயா. ஒரு நாட்டின் மொத்த மக்கள் தொகையை அந்த தேசிய மொத்த வருமானத்தால் வகுக்கக்கூடியது தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்திய பாராளுமன்றத்தின் பெயர் என்ன? அடிக்கடி கேட்கக்கூடியது தான். என்னதியா? ஜன்சத். என்னதியா? சன்சாத். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் சுமார். இது தேசிய கீதம் நீண்ட காலம் குறுகிய காலம் இருக்குது. ஆப்ஷனில் நீண்ட காலம் தான் இருக்குது. எது அப்படின்னா 52. குறுகிய காலம் அப்படின்னா 18 அல்லது 20. சரிங்களாயா. குறுகிய காலம் அப்படின்னா 18லிருந்து 20. சரியான ஆன்சர் எது அப்படின்னா 20 தான். குறுகிய கால தேசிய கீதம் பாடுவதற்கானது. சரிங்களாயா. உலகளவில் எஃகு உற்பத்தியில் முதலிடம் வகுக்கும் நாடு எது? எதுயா? சீனா. எதுப்பா? சீனா தான்ப்பா. நடப்பு நிகழ்வுல கேட்கலாம். உலகளவில் எஃகு உற்பத்தி முதலிடம் வகிக்கும் நாடுனா சீனா. சரிங்களாயா. சீனா தான். மக்கள் தொகையிலையும் மிகுந்த மாநிலம் மிகுந்த நாடு எதுனா சீனா. சீனாவுக்கு அடுத்து இந்தியா இருக்கிறோம். சரிங்களாயா. உலகளவில் 3வது வலுவான காப்பீட்டு நிறுவனமாக விளங்குவது போஸ்ட் இந்தியாலியன், மேப்ரே, எல்ஐசி, டாடா குழுமம். எதுயா? எல்ஐசி தான். சரிங்களா. என்னது ஆன்சர்? எல்ஐசி. எல்ஐசி எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 ஆரம்பிச்சிருப்பாங்க எல்ஐசி. அதுதான் வந்து 3வது வலுவான காப்பீட்டு நிறுவனமாக உருவெடுத்திருக்குது. சரிங்களாயா. நன்றி, வணக்கம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்படவுள்ள சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள்
நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 and 9995554353. கணியன் IAS அகாடமி, நம்பர் 101, வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை.